பிரைஸ் லார்ட், வெல்கம் டு எஸ்ஐசி சர்வீஸ். இந்த நாள்ல ஆராதனை வேலையில இடைப்பட்ட கத்தருக்கு நம்ம வந்து செலுத்தல. ஸ்பெஷலா வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் பர்சனலா தேங்க் பண்ணிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இதை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் லிஸ்னர்ஸ்க்கும் நான் இயேசு நாமத்தில் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களை சொல்லி பண்ணுவேன். ஸ்ட்ரெயிட்டா நம்ம கத்தருடைய வார்த்தைக்கு போகிறோம். இந்த வார்த்தையில இருந்து நான் சொன்ன மாதிரி வேர்ட் ஆஃப் காட் மட்டும் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல பதிவிடுவோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்ற ஹோல் செக்மெண்ட் சர்ச்ல என்ன நடந்துச்சுன்றது வந்து லைவ் பீப்புளுக்கு மட்டும்தான். ஓகே. எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எப்படி எடுத்துட்டு வரணுமோ அது போல நீங்க பக்கத்துல பைபிள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ நீங்க எஸ்ஐசி சர்வீஸ் வந்தாலும் அட்லஸ் ஆர் அன்டில் வென் யூர் டிராவல்ல இல்ல, நான் வீட்டுல இருந்தா அதை செஞ்சு பைபிள் வச்சுட்டு உட்காருங்க. பைபிள் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலா நம்ம வேர்ட் வந்த நிறைய வார்த்தையில இருந்து தான் நம்ம எடுத்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க வரல நான். அதனால பைபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் இன்னைக்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஆன்லைன் பைபிள் யூஸ் பண்ணாதீங்க. யாருன்னா ஒருத்தர் நம்மளுக்காக படிப்பாங்க, கேட்டு ஃபோக்கஸ் ஆன் த ஸ்கிரீன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா டீவியேஷன்ஸ் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அப்பதான் யாருன்னா மெசேஜ் அனுப்பும், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு படிக்க முடியலனாலுமே அந்த ஸ்கிரீனை தாண்டி வெளியே போயிடாதீங்க. ஏன்னா பிசாஸ் வந்து நம்மளோட அட்டென்ஷனை கவனத்தை எடுத்துட்டு போயிட வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு வசனம் படிக்கலாம். ஆக்சுவலா இன்றைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், முக்கியம். ஏன் இதை சொல்றேன், ஏன் இப்ப எல்லா வாரமும் இதை சொல்ற மாதிரி இருக்குது, போன வாரமும் கேட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. அதுல ஒவ்வொரு வாரம் வேற வேற மாதிரி ஸ்பெஷலா இருப்பீங்க. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்களா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனங்கள் தெரிந்தே இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பர்டிகுலர் மெசேஜ் போய் சேர்ந்தே ஆகணும். சேராம அவர்கள் மட்டும் இந்த வார்த்தையை தவற விட்டுட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங் அதோடைய கான்சிக்வன்சஸ் அனுபவிப்பாங்க. எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறன்றது நீங்க வார்த்தை வரும்போது தெரியும். நான் இதை ப்ரிப்பேர்டா தான் வந்தேன். என்னன்னா இன்னைக்கு யார் வருவாங்கன்னு தெரியல ஆண்டவரே, ஆனா வர்றவங்க உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற ஆளா தான் இருப்பாங்க. இன்னைக்கு அட்டண்டன்ஸ் பிரசன்ட் ஆகுறவங்க உங்களுடைய பிளான்ல இருக்கிற தெய்வீக திட்டத்தின் நடுவில் இருக்கிற ஆட்கள் மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு வர போறீங்க. ஏன்னா வார்த்தையோட பவர் அந்த மாதிரி, சீரியஸ்னஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. அம்மா நீங்க இருக்கீங்களா? பைபிள் ரீடிங் நீங்க பண்ண முடியுமா? பண்றேன். ஓகே ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனத்தை படிக்கலாம். லேவியா ராகமம் 23:3. ஸ்லோவன் சரியா போலாம், அவசரம் எதுவும் இல்லை. உங்களுக்கு பசிச்சதுனா கூட என்ன பண்ணுங்க, சாப்பாடு தட்டை சாப்பாடுல போட்டுன்னு வந்துட்டு கேட்டுக்கினே சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்டென்ஷன் இருந்தா போதும். ஓகேவா? ஸோ ஃபீல் ஃப்ரீ. அதனால என்ன வந்து மெசேஜஸ் சுருக்க சொல்லாதீங்க. நீங்க கொஞ்சம் உங்களுடைய லிபர்ட்டி எடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். எஸ், லேவியராகமம் 23:3. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் 6 நாளும் இல்ல, ஸ்லோவா போலாம். ஸ்லோவா போலாமா? 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். சில பேருக்கு கொடுப்பன. சில கம்பெனில 2 நாள் லீவ் வரலாம். சோத்திரம், நல்லா இருங்க. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கும். ஆனா 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். பிசிக்கலா என்னால செய்ய முடியாதுன்றவங்களை தவிர மிச்சம் எல்லாருக்கும் காட், ஐ மீன் ஃபாதர் காட், பிதாவாகிய தேவன் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே. ஆரம்பிச்சதே அவர் தான். படைப்பெல்லாம் அவர் நினைச்சா ஒரே நாள் எல்லாத்தையும் படைச்சிட்டு இருக்கலாம். அவர் பண்ணவே இல்லை. 6 நாள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழகா படைச்சிட்டு 7வது நாள் ஓய்ந்திருக்கிறார். சோ அந்த ஃபார்மேட்டை மனிதர்களுக்கும் அவர் வைக்கிறாரு. காக்கா குருவிக்கெல்லாம் ரசி கூட இல்லை. குயில்லாம் 7 நாளும் போகுது, நமக்கு பரவாயில்ல. 6 நாள் தான் நம்மளுடைய வேலை செய்யறோம். 6 நாள் வேலை செய்ய வேண்டும். இன்றைக்கு வேலை செய்யறத பத்தி, வேலை எல்லாம் செய்யலாமா ப்ரோ அப்படின்லாம் யாருன்னா டவுட் இருந்துச்சுன்னா, இந்த யாருன்னா இதெல்லாம் சாக்க வச்சுன்னு எதுனா சோம்பேறிதான் இருந்தாங்க, சொல்லுங்க. டே 6 நாள் வேலை செய்தால் நல்லா இருக்கும். செய்யறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு நல்லது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்ட்ரைட் வேர்ட், 6 நாள் வேலை செய்ய வேண்டும். அது வந்து நீங்க செய்யற வீட்டு வேலைகளா இருக்கலாம். அம்மாக்கள் இருந்தீங்கன்னா நீங்க செய்யற வீட்டுல நீங்க செய்யறீங்களா சமையல், இதெல்லாமும் வேலைதான். உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலதான், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அது ஏற்ற ரிவார்ட்ஸை தருவாராக. இயேசு நாமத்துல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் வாழ்த்துக்கிறேன். வெளியே போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. வீட்டுல இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஐயாக்கள் யாருன்னா இதை கேட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க ஒய்ஃப்க்கு அவங்களால முடிஞ்சா மாசத்துல ஒரு குறிப்பிட்ட பாகம் ஒதுக்கி சம்பளம் மாதிரி கொடுங்க. அதாவது சம்பளம்னா கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லுங்க. ஓகேவா? இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நான்லாம் கல்யாணம் ஆனா இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு 1000, அட்லீஸ்ட் மினிமம். அதெல்லாம் அவங்க செய்யற சமையல் அந்த டிஷ் கிஷ் எல்லாம் பார்த்தா ஒரு 30,000 ரூபாய் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம். அவ்வளவு இல்ல நம்ம கிட்ட சம்பளம் மாதிரி அவங்க கை செலவுகளுக்கு அந்த மாதிரி கூட. ஏன்னா அவங்களும் வேலை செய்யறாங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல இருக்கிற வேலை செய்கிற ஆட்கள் எப்படி வேலைக்காரங்களுக்கு கொடுக்குற அது மாதிரி வீட்டுல சமைக்கிறவங்க உட்பட, ஐ மீன் நம்ம அம்மா தான், என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப் யார் சமைச்சாலும், ஹஸ்பண்ட் சமைச்சா கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அங்கீகரித்து, இவ்வளவு வேலை செய்யறேன், நான்லாம் வெளியே வேலை செய்யறேன், கம்பெனில காசு கொடுக்குறான், ஆனா இவ்வளவு வேலை செய்யறிய, உனக்கு ஏது காசு, நான் தரேன் வா,
அப்பார்ட் ஃப்ரம் அதர் எக்ஸ்பென்ஸ் இருந்தா இந்த செலவு வச்சுக்கோ அந்த செலவு வச்சுக்கோ இல்லாம இது வந்து உன் ஹார்ட் ஒர்க்கு கிடைக்கிற பலன். உன் ஹார்ட் ஒர்க் நான் கொடுக்குறேன், காசு வச்சுக்கோ, எதனா வாங்கிக்கோ அப்படின்ற அளவுக்கு கொடுக்கும்போது இந்த ஃபேமிலியோட பாண்ட் அதிகமாகும். இது இல்ல மெசேஜ், பட் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஷேரிங். ஓகே, 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அண்டர்லைன் த வேர்ட், பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். சண்டே சர்ச்சுக்கு போகணுமா பிரதர்? கண்டிப்பா போகணும். ஏன் வீட்ல இருந்து ஜெபம் பண்ணா வீட்ல ஆண்டவர் கேட்க மாட்டாரு? வீட்ல எல்லாம் கேட்க மாட்டாரு, ஏன்னா வசனம் போட்டுக்குது. வீட்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாத. 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எண்ட் ஆஃப் டிபேட். யாருக்குன்னா இந்த கன்ஃபியூஷன் இருக்குது, ஏன் சர்ச்சுக்கு போனா தான் கேட்பாரா? வீட்ல நேர் முழங்கால ஜெபம் பண்ற நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என்கிட்டயே வந்து சர்ச்சை விட்டு நின்ன ஆட்கள்லாம், நான்லாம் வீட்லயே ஜெபம் பண்றேன், எனக்கு வந்து சர்ச்சுக்கு வர பிடிக்கல, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கல, நான் வீட்லயே ஜெபம் பண்றேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு, ஆண்டவர்லாம் ஆசீர்வதிப்பாரு, பரலோகத்துக்கு போவீங்களான்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ, சீரியஸ், ஐ டோன்ட் நோ. ஏன்னா திருச்சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு. எஸ்ஐசி சபை தொடங்கப்பட்ட ரீசனே யாருமே மிஸ் அவுட் ஆயிடக்கூடாது. என்னால முடியாதுங்க, பிசிக்கலா சபைக்கு போக முடியாது, எனக்கு கால் நடக்குது, அவங்களுக்கு தான் நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வரேன். இந்த திருச்சபையும் வருகையில ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால நீங்க ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் சர்ச்சா இருக்கணும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். 7வது நாள் ஓய்வு நாள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, எதுக்கு ஓய்வு? சும்மா பட்டு தூங்கறதுக்கு இல்ல, பிசிக்கல் ரெஸ்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஈக்குவலா எதற்கு ஆண்டவர் அந்த ஓய்வை கொடுத்தார் என்றால், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். இது வந்து பழைய ஏற்பாடு, ஓகேவா? அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளா இருப்பதாக. சில பேர் சொல்லுவாங்க, மார்னிங் சபைக்கு அட்டன் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் ஒரு ஈவினிங் வேலைக்கு போலாமா அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க போங்க, ஒன்னும் திருப்பி சொல்றது, இது வந்து பழைய ஏற்பாடு பிரமாணம், காட் கொடுத்த கமாண்ட். பட் வந்து அதை கூட தவிர்த்தா நல்லா இருக்கும். உங்களால முடிஞ்சா அந்த நாள்ல வந்து ஒர்க்கு என்று நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா ஈவன் சண்டேவா வீட்டு அம்மாக்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க. 2 வேளை மதியானம் காலைல ஒரு நாள் அட்லீஸ்ட் நமக்கெல்லாம் எப்படி பிசிக்கலா கம்பெனில ஆபீஸ்ல எல்லாம் ரெஸ்ட் கொடுக்குறான், அது போல இன்னைக்கு சமைக்காத, சண்டே வந்து வெளியிலே சாப்பிட்டீங்கன்னா சுத்தலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து ஃபேமிலியோட நல்ல விதமா ஸ்பெண்ட் பண்றதுக்கு செலவு பண்ணலாமே தவிர, ஏன்னா வார்த்தை தான் சொல்லுங்க, அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளா இருப்பதாக. அண்டர்லைன் த வேர்ட், கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளா இருப்பதாக. சண்டே லீவு நான் வீட்டுல பத்துக்குன்னு கர்த்தர் தான் ஓய்ந்திருக்க சொல்றாரு பிரதர், நான் ஓய்ந்திருக்கிறேன்னா அந்த ஓய்ந்திருக்கல, சும்மா ரெஸ்ட், பிசிக்கல் ரெஸ்டும் முக்கியம், அதுதான் காட் வந்து 7th டே பிரேக் வைக்கிறார். ஆனா கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளா இருப்பதாக. இது வந்து உலக ரீதியா பயங்கர குழற்படி. 7வது நாள் இந்த சண்டே சர்ச்சுக்கு போறது, சர்ச்சுக்கு போவோம், நீங்களே அந்த ஆலயம் வந்து அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இந்த வசனத்தெல்லாம் நல்லா மைண்ட்ல எடுத்துக்கோங்க. யாரையும் மாத்த நினைக்காதீங்க, ஒருத்தனும் மாற மாட்டான் நம்ம சொல்லி. இத வார்த்தையை கேட்கிற நீங்க மாறுவீங்க, அந்த விசுவாசத்துல நான் பிரசங்கிக்கிறேன், ஓகேவா? உங்க குடும்பத்தை நீங்க மாத்த ட்ரை பண்ணுங்க, ஓகே? அந்த மாதிரி இருந்தாங்க. 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். இந்த நாளுடைய தலைப்பு என்னன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்ச், த ப்ரையாரிட்டி ஆஃப் சாபத். ஓகே, ஓய்வு நாளுடைய முக்கியத்துவம். சண்டே ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை, அதாவது ஜூம் சர்வீஸ் விட நேரடியாக சபை கூடுதல் இருக்குல்ல, அந்த சர்வீஸோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ. ஜூம் சர்வீஸ்லாம் ஆப்ஷனல் தான், ஓகேவா? இது வந்து ப்ரையாரிட்டி இல்லை, இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லை. வர முடியாதவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் தானே தவிர, நேரடியா நீங்க சபை கூடுதலுடைய முக்கியத்துவம், அதுக்கு பின்பாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் போன்ற ரொம்ப சீக்கிரட்டான ஆழமான காரியங்களை இன்று நாம் வந்து வேத ரீதியா பைபிள்ல இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். 6 நாள் என்ன வேணா பண்ணுப்பா. 7வது நாள் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டே வேலைகளுக்கு எல்லாம் போகாது. அதையும் தாண்டி மத்தியானம் எல்லாம் வர சொன்னாங்கன்னா என்ன பண்றது? சம்பளம் வாங்குறோம்ல, போங்க. ஏன்னா வேற ஒரு நாள் லீவ் கொடுத்தா அவன் மேனேஜ் பண்ணுவான். இட்ஸ் ஓகே, ஓகே. சர்ச்சை கட்டடிச்சுட்டு போறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்றதா, ஏன்னா நீங்க வந்து ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறீங்க. அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ், சபையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க போறீங்க. இல்ல மார்னிங் வேலைக்கு வர சொல்லிட்டாம்பா, ஈவினிங் எஸ்ஐசி அட்டன் பண்ணுங்க, இல்ல உங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள எனி சர்வீஸ் போய் ஊந்துருங்க. அது ரொம்ப முக்கியம், ஓகேவா? இந்த சபைக்கு போக முடியலன்னா என்ன, ஏன்னா மார்னிங் எனக்கு வேலை வச்சுட்டான், கம்பெனில இது பண்ண முடியல, கன்வின்ஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி டைம்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வேலைக்கே கமிட் பண்ணாதீங்க. இன்கேஸ் கமிட் பண்ணீங்கன்னா வேற என்ன பண்றது, குடும்ப சூழ்நிலை, அட்லீஸ்ட் ஈவினிங் சர்வீஸ் அட்டன் பண்ண முயற்சி செய்யும், ஓகேவா? அதுதான். ஏன்னா இந்த டெஸ்ட்ல எனக்கும் வந்திருக்கு. அமேசான்ல கேட்டாங்க, நான் செய்யும் போது சண்டே வேலை செஞ்சா டபுள் பே,
அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளவு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எனக்கு சம்பளம் அப்படின்னா, சண்டே நான் வேலைக்கு வந்தேன்னா எனக்கு 2000 ரூபாய். ஓகேவா? அண்ட் எக்ஸ்ட்ரா ஓடி பண்ணேன், சண்டே அன்னைக்கு ஓடி பண்ணேன்னா 200 எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு ஒன் ஹாருக்கு 400 எக்ஸ்ட்ரா ஆகும். புரிஞ்சுங்களா? காசு பார்க்கணும்னு பயங்கரமா பார்க்கலாம். கிறிஸ்தவ பசங்களே வருவாங்க. ஆனா நான் சொல்றேன், நீ கோடி ரூபாய் இல்ல, லட்ச ரூபாய், கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்னால வர முடியாது. அவ்வளவு சிம்பிள். ஐம் நாட் சோம்பேறி. சோம்பேறி எல்லாம் இல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், இந்த இந்த வசனம் எல்லாம் எனக்கு தெரியும்ன்றதுனால நான் வரமாட்டேன். வேணாம். அந்த அந்த தாட்டே போகாது. பணம் சம்பாதிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்லாம் போகாது. பட் நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சபையை கட்டடிக்காம போக முயற்சிங்க. அதுதான் என்னுடைய ஆலோசனை. என்னுடைய ஆலோசனை இல்ல, வார்த்தையுடைய ஆலோசனை. இந்த நேரத்துல ரொம்ப அதிகமா பைபிள் படிக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருக்கு. பிரதர் பிரதர் பிரதர், இது பழைய ஏற்பாடு. நீங்க என்ன ஓய்வு நாளை பத்தி பேசுறீங்களே, சாபத் பத்தி. ஓய்வு நாள்னா சனிக்கிழமை தானே அப்படின்னா, எஸ் எஸ், இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள்னா சனிக்கிழமை. அதாவது ஒரு வாரம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டே சண்டே. ஓகேவா? காடோடைய கேலண்டர்ல, பிப்ளிக்கல் ஃபர்ஸ்ட் டே சண்டே. அதுக்கப்புறம் லாஸ்ட் நாள், அப்ப 7வது நாள் எது? சாட்டர்டே. பழைய ஏற்பாடு படி சாபத், ஓய்வு நாள் அப்படின்னு அவங்க அனுசரிச்ச எல்லாமே சனிக்கிழமை. அதனால்தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க இந்த இந்த காலகட்டத்திலும் சனிக்கிழமை தான் சபைக்கு போவாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? பிப்ளிக்கலா இட்ஸ் நாட் லைக் ராங் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நம்ம புதிய ஏற்பாடு திருச்சபையை ரெப்ரசென்ட் பண்றோம். அதனால வந்து சண்டே கோட். ஓகே. அண்ட் கவர்மெண்ட்டும் சண்டே தான் லீவ் விடுறோம். அது வேற கணக்கு. அதுக்கப்புறம் போலாம். பழைய ஏற்பாடுல ஓய்வு நாள்னு கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாடுல எப்படி மாறுது? அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய உயிர்த்தெழுத நாளே அதிகமா பிரம்மாண்டமாகும். பழைய ஏற்பாடுல கர்த்தர் ஓய்ந்திருந்ததை, புதிய ஏற்பாடுல கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாள், கர்த்தருடைய நாள் அப்படி லார்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, உயிர்த்தெழுந்த நாள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெவ்வேறு வார்த்தைகளான ஏற்படுது. மேட்டர் என்னன்னா, சண்டே, வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிக்கும்படி கூடி வந்தார்கள். வாரத்தின் முதல் நாள். அததான் புதிய ஏற்பாடு திருச்சபைகள் நம்ம எல்லாருமே அந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்றோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி துபாயை தவிர மோஸ்டா மற்ற நாடுகள்ல, அரபிக் கண்ட்ரிஸ் தவிர மற்ற எல்லா நாடுகள்லயும் சண்டே தான் நம்மளுக்கு லீவ் வரும். அதனால ரெண்டுமே நல்லதா போச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் ரிசரக்ஷன் டே. ஓகே, இதுதான் லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாள். அதனாலதான் இந்த நாள் நம்ம சபை கேதர் பண்றோம். நீங்க துபாயில இருக்கிறீங்க, ஃப்ரைடே கேதர் பண்ணலாமா? பிப்ளிக்கலானா பிப்ளிக்கல் இல்லதான். இருந்தாலும் அந்த நாள் தானே லீவு. அந்த ஒரு நாள் உங்களுக்கு ஓய்வு நாள், அதுல சபை கொடுக்கணும்னா தப்பு இல்லை. ஓகே, ஏன்னா ஊர் அப்படி இருக்கு, சட்டம் அப்படி இருக்கு, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ பீச் சாட்டர்டே, ஃப்ரைடே, சண்டே, வாரத்தின் ஒரு நாள் லீவ் கிடைக்கிற நாள், கர்த்தருக்கு எந்த சபை கூடுதுறத விட்டுறக்கூடாது. அதனால எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாடு சட்டமே வைக்கிறான் பாருங்களேன். அந்த நாள் லீவோடு கர்த்தரை வழிபடுறவங்க வழிபட்டோம். துபாயில எல்லாம் ஸ்லாட்டா அலோகேட் பண்ணி ஒரு பெரிய ரூம்ல ஃப்ரைடே தான் ஆராதனை நடைபெறும். ஓகேவா? நீங்க வேலைகளை கழிச்சு போனீங்கன்னா சண்டே எதிர்பார்க்க, ஃப்ரைடே தான் உங்களுக்கு சர்ச் நடைபெறும். ஓகே. மேட்ரு என்ன அப்படின்னா, வாட் எவர் த டே யூ கேதர் அஸ் சர்ச், ஜஸ்ட் மேக் ஷோர் தட் யூ ஜாயின் த ஃபெலோஷிப் as instructed in the பைபிள். அதாவது நீங்க எந்த நாள்ல வேணா நீங்க சபை கூடலாம். ஆனா ஒரு விஷயம் மேட்ரு என்னன்னா, சபை ஆராதனையில நீங்க கூடும்போது ஃபெலோஷிப் இருக்கிறதா, ஐக்கியம் இருக்கிறதா, துதி இருக்கிறதா, கர்த்தருடைய வாழ்த்து இருக்கிறதா, திருவிருந்து இருக்கிறதா, இதை மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கோ. அதனால பிசிக்கலா சபை கூடுறது ரொம்ப முக்கியம். எந்த நாள்ல நம்ம கூடினாலும், எஸ்பெஷலி ஆன் சண்டே. வாரம் வாரம் முடிந்தவர்கள், நீங்க பாஸ்டர்ஸா நீங்க முடிந்த அளவுக்கு வேத பிரகாரம் வாரம் வாரம் அப்பம் பிக்கலாம். டெய்லி கூட நீங்க அப்பம் பிக்கலாம். திருவிருந்து வந்து டெய்லி நீங்க சபை போகுதுன்னா, எந்த ஃபெலோஷிப் இருந்தாலும் எல்லா மீட்டிங்ல அப்பம் பிக்கலாம். ஆனா அது வந்து காஸ்ட் எல்லாம் அதிகமாகுன்றதுனால நிறைய திருச்சபைகள் டெய்லியில அப்பம் பிக்கத்துல, சில திருச்சபைகள் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான். நீங்க அந்த மாதிரி திருச்சபைகள் எல்லாம் பெரிய திருச்சபைகளா இருக்கும், நிறைய பேர் இருக்கிற ஆட்களா இருக்கும். அவங்களால வாரம் வாரம் ரொட்டேட் பண்ண முடியும். அவ்வளோ அப்பம் சுட முடியாது, அவ்வளோ திராட்சை மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்ன்றதுனால அவங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆகிட்டாங்க. பட் தட்ஸ் நாட் 100% பிப்ளிக்கல். முடிந்த அளவுக்கு பெருசா சபை வளர்ற வரைக்கும் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு வாரம் வாரம் திருவிழங்களை கையிடக்கூடிய சூழலை கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா என்னை அவரை நினைவு கூறுகிற ஒரு காரியம். ஓகே. எபிரேயர் 10:19 படிக்கலாம். எபிரேயர் 10:19 அம்மா படிக்கலாம். புதிய ஏற்பாடுல என்ன கொடுக்கப்பட்டு, எதுக்கு கூடணும் சர்ச்சு என்ன, நான் வீட்டுல இருந்தே பண்றேனே அப்படின்னா எதுக்குன்றதுதான் புதிய ஏற்பாடுல ஊழியக்காரர் இப்படி எழுதுறாரு. எஸ். ஆகையால் சகோதரரே, சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஓகே, நல்லா பார்க்கணும். எதுக்கு அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலம், இதை நீங்க சபையாவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பரலோகமாவும் வச்சுக்கலாம். இந்த கான்டெக்ட்ல நான் சபை அப்படின்னு நான் லிங்க் பண்றேன்.
எதுக்குப்பா சபை கூடணும்னா, ஏன்னா ஏசப்பா மரித்ததற்கான காரணமே நீங்களும் நானும் பாவத்துல இருந்ததுனால நம்ம பாவ மன்னிப்பு பெற்று சபைக்கு போகணும்னா அதான். பரிசுத்த ஸ்தல நான் படிக்கிறேன். நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். தைரியம் வேணுமா சபைக்கு? தைரியம் எல்லாம் இல்ல, கோழை மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா போவாத, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, ஆப்ஷன் தான். ஏசப்பா யாரையும் கம்பலே பண்ண மாட்டேன், இட்ஸ் கமாண்ட், அது வேற விஷயம். போய் தான் ஆகணுன்றதுதான் பைபிள். போக மாட்டேன்னா உன்னை போட்டு அடிச்சு சாவலாம் அடிச்சிட மாட்டாரு, பிசாசு சாவடிப்பாங்க. ஃபேஸ் பண்ணிக்க ரெடியா இருக்கு. ஓகே, சர்ச்சை கட்டடிக்கிட்டு அந்த மாதிரி அட்வைஸ் பண்றோம். ஓகே, எஸ். அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே தைரியம். சும்மா நானும் 4-5 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கேட்டோம் வந்து இப்ப பாரு அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். தைரியம் உண்டாயிருக்கிறதா? ரீசன்ட் டேஸ்ல ஐ ஃபீல் லைக் ஐ எம் கரேஜ். எனக்கு வந்து ஏதோ என்னன்னு தெரியல, ஏதோ புது பலன் தைரியம் மாதிரி தோணுதுன்னா வார்த்தை உள்ள கிரியை செஞ்சுன்னு அர்த்தம். அவருடைய ரத்தம் கிரியை செஞ்சுன்னு அர்த்தம். கம்யூனியன்ல கையிடுறீங்களா, வாரம் வாரம் அப்பம் பிக்கிற திராட்சை ரசத்துல கையிடுறீங்களா, தைரியம் உங்களுக்கு தேவன் கொடுப்பாரு. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும். ஏன்பா சர்ச்சுக்கு போனா, ஏன்பா மகா ஆசாரியர் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் சொல்றாரு, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். எதுக்கு சபைக்கு போனோம்? நமக்கு துர்மனசாட்சி இருக்கும். பாவம் பண்ண ஆத்மா, பாவம் பண்ண உடல், பாவம் பண்ண வாய், பாவம் பண்ண சரீரம், பாவம் பண்ண ஆவி, எல்லாம் பாவத்துல நிரம்பி இருக்கனால எப்போ நமக்கு சபைக்கு போறோமோ, வார்த்தையை கேட்கிறோம், துதிக்கிறோம், செபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதனை வேலை பசுத்தாவியான இடைப்பட்டு சூழ்நிலையை மாற்றும் போது துர்மனசாட்சி நீங்கும். அதான் சொல்லிட்டாரு 22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். அதனாலதான் பிசிக்கல் கேதரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பி சொல்றேன், ஜூம் கேதரிங்ல 2வது ஆப்ஷன் தான். முடியவே முடியாதுன்றவங்க தான். பட் முடிந்த அளவுக்கு நீங்க எந்த சபையா வேணா இருக்கு, உங்களுடைய சபைக்கு வந்து போய் ஊந்துருங்க. பாஸ்டர் மேல சண்டையா? பாஸ்டர் கிட்ட கோச்சிங் இருக்கீங்களா? பரவாயில்ல, பாஸ்டர் கடவுள் இல்ல. பாஸ்டர் மேல சண்டையா கூட போய் சபையில கேதரிங் போங்க. தேவ ஆவியானவர், பாஸ்டர் தப்பான பாஸ்டரா கூட இருக்கட்டும், அது வேற விஷயம், உங்களுக்கு பிடிக்காதவங்களா கூட இருக்கும். ஆனால் அந்த கேதரிங், அந்த ஃபெலோஷிப், அந்த காங்கிரிகேஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து நிரப்புவார் நான் விசுவாசம். அப்படி ரொம்ப மோசமான சபை சூழல வேற எதுனா நல்ல மேய்ப்பனி கீழே போய் அடங்கியிருக்க நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் சாக்க வச்சு சர்ச்சை கட்டைகளுக்கு வந்து பெரிய ஒரு ஆப்பை எனக்கு நானே ஏற்படுத்துக்கணும். அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். அது என்ன சுத்த ஜலம்? நான் இன்டர்பிரட் பண்றேன். நான் நினைக்கிறேன் இந்த சுத்த ஜலம்னா இஸ் த லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர். அவரு தண்ணியாகிய, அவர் ஜீவ ஊற்றாகிய, ஜீவ தண்ணீர் ஆகிய கர்த்தருடைய ஆவியில, கர்த்தருடைய வார்த்தையினால நான் கழுவப்படுகிறேன். சபைக்கு போகும்போது எவ்ரி வீக் ஐ அம் பீயிங் ரெஃப்ரெஷ்ட். அழுக்காதான் போறேன், திரும்பி வரும்போது அப்படியே தலை நிமிர்ந்து வரேன். தலை குஞ்சுன்னு போகும்போது இப்போ திரும்பி வரும்போது தலை நிமிர்ந்து வரும். கூனி குறுக்கி போறேன், திரும்பி வரும்போது அப்படியே சும்மா சிங்கம் மாதிரி வரேன். எப்படி இதெல்லாம் நடக்குது? வார்த்தை, வர்ஷிப் எல்லாம் சேர்ந்து ஒரு கிரியை செய்யுது. மெயினா ஒன்று கூடி சபையை செய்து ஜெபம் பண்ணும் போது, எங்க 2 அல்லது 3 பேர் அவர் நாமத்துல கூடுறோமோ அங்க தேவாவியானவர் வாசம் பண்ணுகிறார், வர்றாரு, அவர் பிளஸ் பண்றாரு. அதனால என்ன நடக்குது? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் மாறுது. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். கழுவப்பட்ட சரீரம் பிசிக்கலாவே நம்ம குணப்படும். பிசிக்கலாவே மிராக்கிள்ஸ் நடக்கும். பிசிக்கலாவே ஹீலிங்ஸ் தான். நான்லாம் நிறைய மீட்டிங் லைவா பார்த்திருக்கிறேங்க. லைவா நடக்குது. ஜான் ஜபராஜ் மீட்டிங்ல பார்த்தேன் லைவ். ஆனா அவன் பொய் அதுன்றாங்கல்ல, லைவா பார்க்கணும். இதாவது ஆஹா, ஊழியக்காரங்களை பேசிடக்கூடாதுடா, இவன் சொல்றான், யூடியூப் அவன் சொல்றான், வேணா நான் லைவா பார்த்துட்டேன், இனிமேல் நோ கமெண்ட். அந்த அளவுக்கு அது போன்ற பிசிக்கல் ஹீலிங்கா இருக்கட்டும், இல்ல பாவம் ரீதியா இருக்கட்டும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கணும். எவ்வளவு நடக்குது பாத்தீங்களா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு நடக்குது. இத்தனை நாள் தெரியாம போச்சு. இது வந்து இந்த வசனம் ஒரு மாதிரி புதைக்கப்பட்ட ஒரு வசனம், லிட்டரலா இல்ல.
ஆனா கொஞ்சம் ஆழமா நான் தியானத்திற்குன்னு சொல்லி எடுக்கும் போது எனக்கு இது வந்துச்சு. ரொம்ப அழகா இருப்பாரு. துர்மனசாட்சி நீங்கும், தெளிக்கப்பட்ட இருதயம் எனக்கு கிடைக்கும், கழுவப்பட்ட சரீரம் கிடைக்கும், உண்மையுள்ள இருதயத்தோடும் உண்மையுள்ள ஒரு இருதயம் கிடைக்கும், பொய்யான இருதயம் இல்ல, உண்மையுள்ள இருதயம் கிடைக்கும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடுவோம் அப்படின்னு சொல்லி 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அண்டர்லைன். எதுக்கு சர்ச்சுக்கு போறோம்? என்னுடைய நம்பிக்கைய நான் வாரம் வாரம் அறிக்கையிடுறேன். ஏசப்பா நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், தேவனே குயவனே உங்க கையில களிமண் மாறி இருக்கிறேன், நான் களிமண் தான் ஏசப்பா, வணங்குறீங்க. பாட்டு பாடணுமா இது அது போல. அதாவது நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போக மாட்டோம். வர்ஷிப் லீடர் அனுப்புவாங்க பாட்டை பாடும்போது நம்மளே அறியாம நம்ம அந்த பாட கன்ஃபர்ஸ் பண்ணும்போது, நம்பிக்கையை வாரம் 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 துதியின் வேலையில வார்த்தையின் மேல அறிக்கையிடும் போது தேவன் நாம் மன்னிப்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடும். நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே ஆண்டவர், உங்களை நாங்க வணங்குறேன், உங்களை வாழ்த்துக்கிறோம், உயர்த்துக்கிறோம் சொல்லும் போது தெய்வம் அப்படியே சும்மா அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஜாலி ஆயிட்டு நம்மளை பிளஸ் பண்ணும். நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். எதுக்கு சர்ச்சைக்கு போறோம்? நம்பிக்கைய அறிக்கை இடத்துல அசைவில்லாமல் உறுதியா இருக்க சபைக்கு. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரே. 24. மேலும் எதுக்கு சர்ச்சைக்கு போற? அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்துனா விசாரித்து, கவனித்துனா நோட்டம் இது விஷால் போடாம அந்த கவனித்து இல்ல, அதுக்கெல்லாம் விசாரிச்சு இருக்கிறான். நீங்க அந்த வேலையை பண்ற. ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படின்னா விசாரித்து, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும். எதுக்கு சர்ச்சைக்கு போறோம்? எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறோம்? நீ அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஆள் சபையில இருப்பாங்க, அவங்களுக்கு நீ போனாதான் வேலை நடக்கும். அதாவது நீங்கள் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஆத்மா, வேற யாரும் அவங்களை கண்டுக்க மாட்டாங்க. நீங்க போய் அவங்கள ஹக் பண்ணாதான் அவங்களுக்கு, எப்ப உனக்காக தான் நான் சர்ச்சைக்கு வந்தேன், ஏசப்பா ஃபர்ஸ்ட், அப்புறம் உனக்காக, உன்னை பார்க்கணும் வந்தோம். அந்த அளவிற்கு ஒரு அன்பு, அந்த அளவுக்கு தேவன் ஆவியானவர் எப்படி நடத்துறாரு? அன்புக்கும் ஃபர்ஸ்ட். சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதுங்க அவ்வளவு முக்கியம்? அதே ஆண்டவர் தான் வீட்டுல என்ஜாய் பண்ணணும். அங்க அன்பு தேவைப்படுகிற ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் வச்சிருப்பாரு. நம்மளாலதான் அந்த அன்பை கொடுக்க முடியும். பாரபட்சம் இல்லாம, பிரதிபலனை எதிர்பார்க்காம. நிஜம் இப்ப எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன சோகமா இருக்கிறீங்க? வாட் ஹேப்பன்? ஆர் யூ ஓகே? எதனா ப்ராப்ளமா? நான் ஹவு கேன் ஐ ப்ரே ஃபார்? எப்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம்? நிஜமாவா அக்கறையோட. இன்னைக்கு ஒரு பாப்பாவை நான் பார்த்தேன் எங்க சபையில. எப்பவுமே ரொம்ப நாளா அது சோகமா இருக்கு, நல்லா டைட்டா கட்டி பிடிச்சிக்கினேன். ரொம்ப குட்டி பொண்ணு, டைட்டா கட்டி போய் என்ன ஆச்சு ஏதுன்னு விசாரிக்கும் போது மைட் பி ஷி நீடட் தட் ஹக். அண்ணா கிட்ட இருந்து ஒரு பாஸ்டரா இல்ல, ஒரு அண்ணாவா, ஓகேவா, பாஸ்டரா இல்ல, ஒரு அண்ணாவா அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி என்ன ஆச்சு, ஏன் அப்படி அது தேவை பாருங்களேன். அந்த குழந்தை என்ன மென்டல் ட்ராமா கண்டு போகுது தெரியாது, ஸ்கூல்ல என்ன கண்டு போகுதுன்னு தெரியாது, வீட்டுல என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண தெரியாதுன்னா அந்த குழந்தைக்கு அந்த நாள்ல என்னுடைய அரவணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு போகும்போது விடுதலையா போயிருக்கும். சர்ச்சைக்கு போனா ஒரு அண்ணன் எனக்காக இருக்கிறான் அப்படின்ற ஒரு ஹோப். சபை இதுதான் கிரியேட் பண்ணும். வரவன்லாம் நீ பாவி, நீ பாவி, நான் பரிசுத்தம் வெள்ளை போட்டுக்கிறப்ப நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, இது பண்ற பாரு, முடி இப்படி பாரு, அப்படி பாரு. நோ நோ நோ, ப்ளீஸ் டோன்ட் டூ இட். உங்களோட சர்ச்சோட கல்ச்சரை டைட் பண்ணலாம். நாகரிகமான உடை அணிவது நல்லது, நாகரிகமான எல்லாமே கரெக்ட், ஓகே. பட் தட் டசன்ட் மீன் ஸ்டாப்பிங் அன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் கமிங் டு சர்ச். அதாவது அவங்களுடைய அந்த அவுட்டர் ஒரு டைட்னஸ், ஸ்ட்ரிக்ட்னஸ் சபைக்கு ஆத்மாக்களே வர தடை பண்ணுச்சுன்னா ஐ திங்க் வி ஆர் இன் த ராங் சர்ச். ஓகேவா? தயவு செஞ்சு ஓடுறங்க அந்த மாதிரி சபையோட. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்ற சபைக்கு நீங்க போங்க. அன்புக்கும், அன்பு செலுத்துகிற சபையா நீங்க பாஸ்டர்ஸ் ஆனீங்கன்னா உங்க சபையை யோசிச்சு பாத்துக்கோங்க. என் சபை அன்பு செலுத்துதான். சபையோட நோக்கமே அதுதான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 10:24 வசனம் சொல்லுது, தேவாவினால் எழுதப்பட்ட வசனம் சொல்லுது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. எதுக்கு சர்ச்சைக்கு போனோம்? வீட்டுல உட்காந்து உனக்கு எல்லாம் தோணாது, அன்பு செலுத்தலாம் தோணாது. வீட்டுல இருக்கும் போது உலகம் என்பது பிசாசோடைய ராஜ்யம். பிசாசோடைய ராஜ்யத்துல இருக்கும் போது, நான் அவனுடைய டொமினியன்ல இருக்கும் போது, அவனுடைய தலைமைத்துல இருக்கிற மோசமான உலகத்துல இருக்கும் போது, இந்த சினிமா ட்ரிவன் இந்த வேர்ல்டு, நம்மளுடைய ஃபேஷன், நம்மளுடைய மற்ற எல்லா ஹேர் ஸ்டைல் எல்லாமே A to Z வெஸ்டர்ன்ல இருந்து அப்படியே காப்பி வச்சு அடிக்கும். சினிமா உட்பட அதிகபட்ச சினிமா இன்ஃபுளுன்ஸ் தான் உலகம் செயல்படுது. அப்படி இருக்கிற பட்சத்துல சாதாரணமா அன்பெல்லாம் செலுத்த முடியாது. அப்போ அன்பு செலுத்த கூட நாம் ஏவப்படும்படி. எதுக்கு சர்ச்சைக்கு போகணும்? டே நீ அன்பு செலுத்தணும், இன்னைக்கு வந்தீங்களே அன்பு செலுத்தணும்னா ஏவணும் அப்படின்ற வார்த்தை நான் சொன்னாதான் உங்களுக்கு அது தெரியும். அன்பு செலுத்த ஏவப்படும்படி சர்ச்சைக்கு போனோம். நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி.
நற்கிரியை செய்யணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கு. இங்க மைக் அன்மியூட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு கேட்டு எல்லாருமே கையை தூக்குவோம், எல்லாருமே எஸ் சொல்லுவோம். ஆனா ஞாபகம் இருக்காது. ஆண்டவர் சபையில அது போன்ற ஆத்துமாக்களை வைத்திருப்பார். அதனாலதான் ஃபெலோஷிப் கேதரிங்ஸ் ஆர் சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் வைத்திருப்பார் பாருங்களேன். நற்கிரைகளுக்கு நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சர்ச்சு முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு பேக்ல மாட்டு ஓடும் இருக்குன்னு அந்த மாதிரி சர்ச்சு முடிச்சுட்டு ஓடாது. ஏன் தெரியுமா? யாருன்னா ஒரே ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மா, ஒரு விசாரிப்பு இல்லாம, ஒரு அரவணைப்பு இல்லாம, ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லாம, வீட்டுல எப்ப பார்த்தாலும் சனியில எருமாடு, தர்திரம், நீ எல்லாம் எதுக்கு பொந்த செத்து தொலைய வேண்டியதானே சொல்லி வார்த்தைகளை கேட்டு 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 நீ ஒரு தண்டம், தண்டக்கரமா வாட்டவர் நெகட்டிவா கேட்டு கேட்டு சபையில வரும்போதுதான் கர்த்தர் நல்லவர், அவருடைய பிள்ளைகள் நீ பரிசுத்தவான் அப்படின்னு வார்த்தை தான் சொல்லும். வேதவசனம் மட்டும்தான் சொல்லும். உலகத்தான் சொல்லுவான், டேய் எப்படி ஸ்டேட்டஸ் போதே, டேய் எப்படி பண்றே, இந்த கிராம்ல இருக்கிறிய, அந்த கிராம்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறிய, இதெல்லாம் நியாயமா? கர்த்தருக்கு உகந்தா? கர்த்தருடைய ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் மனுஷன் பேசி அவன் இது பண்ணிருப்பான். கர்த்தர் சொல்லுவார், நீ என் செல்லம், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வார்த்தையின் மூலியமா ஆதல், நீ என் செல்லம், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவெல்லாம் கண்டுக்காம விடு. உனக்கு எனக்கும் டைரக்ட் டீலிங் இருக்குது, என்கிட்ட ஜெபிக்கிறதுக்கோ டெய்லி பைபிள் வாசி, உனக்கான வாழ்க்கையோட பிளான்ஸ் நான் சொல்றேன். இதை நான் சொல்றேன், என் மேலே நிறைய கிரிட்டிசிசம் ஊழியக்காரங்க தான், சுத்தி இருக்கிற ஊழியக்காரங்க அவங்க கிரியேட் பண்ண காடு அவங்களே வச்சுக்கின்னு ஏதோ சொல்லு இருக்கிறாங்க. நான் கேட்பேன், கிராஸ் செக் பண்ணுவேன், ரிவ்யூ. ஆண்டவரே என்ன இது நம்ம மேல இவ்வளவு வருது, இதெல்லாம் கண்டுக்காம தட்டி விடு. உனக்கு எனக்கு ஒரு உறவு இருக்குது, நீ ஏன் புள்ள அவங்க புள்ள இல்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது வந்து நீ எதனா தப்புன்னு உனக்கு கொட்டி உக்கார வைக்கிறது எனக்கு தெரியும். அவரெல்லாம் பயங்கரமா அடிப்பார், போலதான். அது இவங்கள மாதிரி பேசி கிச்சு பின்னாடி எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா பொலன்னு பொழுதுருவாரு. நீ எதனா லைன் கிராஸ் பண்ணாலோ, நீ எதனா செய்யக்கூடாது செஞ்சாலோ நானே உன்னை 100 பேரும் உனக்கு தெரியும். என் வார்த்தை இல்லாம யார் சொன்னா கண்டுக்காது, சிம்பிளா சொல்றேன். அதனாலதான் நான் வந்து விடுதலையா ஊழியர் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன பாஸ்டா டி ஷர்ட் போடணும் அசிங்கமா, எஸ்ஐசி சர்வீஸ் பாஸ்டா வேணும்னு தான் போட்டேன். ஏன்னா இதெல்லாம் இங்க இருந்தே உடைக்கப்படும். ஆன்லைன் சர்வீஸ்ல டி ஷர்ட் போகும்போது நேர்ல எல்லாம் மாறாது உலகம். நாகரிகமா இருந்தா போதும். அது போல உங்களுடைய பிசிக்கல் பிரசன்ஸ், உங்களுடைய ஆறுதல், அரவணைப்பு, அன்பான வார்த்தை. நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருமே லவ்விங் வேர்ட்ஸ் பேசக்கூடிய ஆட்கள். உங்களுடைய க்ளோசஸ்ட் ஒன்ஸ் யாரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட எவ்வளவு அழகா செல்லமா கொஞ்சி வழிறீங்க. அது போல உங்களுடைய தேவை உள்ள மோஸ்டா சேம் ஜெண்டரா இருந்தா நல்லா இருக்கும். பிரச்சனை பிற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு சொல்றேன். ஆண் ஆணுக்கும் பெண் பெண்ணுக்கும் ஆப்போசிட் ஜெண்டர்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அதுல ரிஸ்க்கும் அடங்கி இருக்கு. அதனால டிஸ்கிளைமரோட சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா ஆன்லைன் எல்லாம் அப்லோட் ஆக போகுது அதனால. ஓகே. சோ உங்களுடைய உதவி, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய விசாரிப்பு தேவைப்பட போகிற ஒரு ஆத்மா நிச்சயமா சபையில இருக்கு. வாரம் வாரம் இருக்குமா? வாரம் வாரம் இருக்கும். அதனாலதான் சபைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட். நிறைய நேரத்துல நம்ம ஏன் தெரியுமா சபைக்கு போறது வந்து அது ஒரு ஆப்ஷனா ட்ரீட் பண்ணிடுறோம். பாஸ்ட் நத்துவார், பாஸ்ட் நத்துவாரு, நேரம் போய் கேட்டு வரும். நோ 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 நோ. பாஸ்ட் நடத்துவாரு, நம்ம வார்த்தையை கேட்க போறோம். ஆனா என்னுடைய பெரிய ஊழியம், அதாவது உங்களுடைய பெரிய ஊழியம் செய்யப்பட வேண்டிய ஆராதனைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு ஊழிய ஸ்தலம் இருக்கிறது திருச்சபையில. அது இருக்கு. ஊழியக்காரங்க பிளான்டு மாதிரி இவங்க வர்ஷிப்பு, இவங்க வேர்ட் ஆஃப் காடு, இவங்க திருவிருந்து நடத்துவாங்க, இவங்க காணிக்கை பாடல் பாடுவாங்க, இவங்க துவக்க ஜபம், க்ளோசிங் பிரேயர். இது வரைக்கும் தான் சர்ச்சு பிளான் பண்ணும். அதுக்கு அப்புறம் ஒண்ணு நடக்கும், ஃபெலோஷிப்பு. அங்கதான் மக்கள் அழுவாங்க. அண்ணா உங்ககிட்ட ஒண்ணு ஷேர் பண்ணணும், அக்கா உங்ககிட்ட ஒண்ணு ஷேர் பண்ணி, யார் சொல்றது தெரியாது. பாஸ்ட் கிட்ட சொன்னா கூட எப்பனா மெசேஜ்ல விட்டு வரன்னு பயமாகுது. அந்த பயம்லாம் இருக்கும் மக்கள். அதனாலதான் நீங்களும் நானும் சோ வெரி இம்பார்ட்டன்ட். நான் சின்ன பையனாச்சு, நான் சின்ன பையன், நோ உன்னை தேடி அனுப்ப ஜஸ்ட் பீ தேர். யாரும் இல்லைன்னா கிளம்பி போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் வரல, ஆனா ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போகும்போது ஒரு ஹீரோ போல இன்றைக்கு எந்த தற்கொலைக்கு நேரா போகிற ஆத்மாவின் உயிரை நான் காப்பாற்ற போகிறேன், அந்த ரீதியா அப்ரோச் பண்ணும் சபைய. ஞாயிற்றுக்கிழமை சபை ஆரம்பம் சோ வெரி குரூஷியல். அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கக்கூடிய இடத்துல நீங்களும் நானும். பாஸ்டர் பண்ணுவாரு, பாஸ்டர் அத்தனை பேர் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. நான் சொல்றேன், ஒரு பாஸ்டர், நானும் பாஸ்டர் தான் நான் சொல்றேன், ஒரு பாஸ்டர் அட் அ டைம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சீரியஸான விஷயத்துன்னு வந்தாங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிற 50 ஆத்மா காலி. அந்த டைம், அந்த 20 மினிட்ஸ் ஸ்லாட்டை அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம கடவுள் அல்ல, எல்லாருக்கிட்டையும் பேசணும். ஓகேவா? கொடுக்கும் போது மிச்சம் இருக்கிற ஆத்மாக்கள் தேவையில்லை தயங்கி தயங்கி இப்படி நிப்பாங்களா, தயங்கி தயங்கி ஐயோ ஐயா வேற அங்க பேசினு இருக்கிற, நம்ம என்ன பண்ணலாம், மனசு ஃபுல்லா இவ்வளவு படப்படுக்குது, மனசு ஃபுல்லா இவ்வளவு கஷ்டத்தோட இருக்குது, அப்புறம் வரலாமா, அப்புறம் வர கதையே இல்லை. அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் ரிப்ளேஸ் பண்ணும். அது நீங்களா இருந்தா நல்லா இருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணேன். நீங்க எந்த சர்ச்சா வேணா இருங்க,
எந்த சர்ச்சா வேணா இருங்க, தேர் வில் பி எ நீடி சோல் வெயிட்டிங் ஃபார் யூ. ஒரு தேவையுள்ள தாகமுள்ள ஆத்மா ஒவ்வொரு திருச்சபைகளிலும். சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருன்னா என்ன விசாரிப்பாங்களா? யாருன்னா என்ன கவனிப்பாங்களா? யாருன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்க நீ அப்படின்னு சொல்லுவாங்களா? ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, நல்லா அழகா இருக்க, பளிச்சுன்னு இருக்க. தயவு செஞ்சு நெகட்டிவா பேசாதீங்க சபையில. என்ன உம்முனுக்குறியே அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஏதோ வித்தியாசமா இருக்குது, வாட் ஹேப்பன் அப்படி கேட்கலாம். ஏன்னா பாசிட்டிவான அப்ரோச் நான் சொல்லித் தரேன். ஓகேவா? அஹ் என்ன இன்னைக்கு அழகா இருக்கிறேன்னு கேட்காதீங்க. என்ன வித்தியாசமா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்லலாம். அப்ப போன வாரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதனால அது கூட பேசக்கூட பழகணும். நம்ம விசாரிக்கிறோன்ற பேர்ல ஹர்ட் பண்ண கூடாது. ஓகே. சோ அது போன்ற ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போகும்போது சிங்கம் மாதிரி, ஏய் நீதானா பெரிய ஊழியக்காரன். ஐயா வந்து 45 நிமிஷம் மெசேஜ், ஐயாக்கு அவ்வளவுதான், ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு எவ்வளவு நேரம் தெரியாது. ஆண்டவரே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தாங்க. யாரோ ஒரு தாகமுள்ள ஆத்மாங்க நான் ஊழியம் பண்ணேன். என்ன ஊழியம் பண்ண போறோம்? எனக்கு எதுவுமே பண்ண ஒண்ணுங்க. விசாரிக்க தெரியுமா? அன்பு செலுத்த தெரியுமா? அரவணைக்கு தெரியுமா? ஹக் பண்ண எத்தனை பேருக்கு தெரியுமா ஹக் தேவை உலகத்துல? ம். நிறைய சபைகள் வந்து ஹக்கிங் கல்ச்சரே இல்ல. நான் சொல்றது வந்து பியூரா சொல்றேன். ஆண் ஆணுக்கும், பெண் பெண்ணுக்கும் அப்படி வச்சுக்கலாம். ஓகே. குழப்படிக்கு நம்ம இடம் கொடுக்கலாம். ஓகே. எத்தனை ஆண்களுக்கு ஒரு ஆணுடைய ஹக் தேவை. எப்படிடா இருக்கிற? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஹக் ப்ளீஸ். அந்த ஹக்கிங் கல்ச்சர்ல என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய சகோதரர்களை, உங்களோட சகோதரிகளை ஹக் பண்ணி விசாரிச்சு தோள் மேல கை போட்டு, ஹவ் ஆர் யூ? வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குது? எப்படி போச்சு ஸ்கூல்? எப்படி போச்சு காலேஜ்? வேலை ஓகேவா? நல்லா இருக்கிறியா? ஹாப்பியா இருக்கிறியா? சமாதானம் இருக்குதா? ஃபேமிலி ஓகே? ஆல் ஆல் ரைட்? அப்படின்ற அளவு கேட்கக்கூடிய ஆத்துமாக்கள் சபைகளில் இல்லை. என்னால இது உறுதியா சொல்ல முடியும். இல்ல, சபையில இல்ல. அஹ் உம்மனை நோண்டி நோண்டி ஒரு ஒரு நபர் கிட்ட வார்த்தையை வாங்கி ஊரெல்லாம் டமாரா அடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லைன்னா கலந்துன்னு போய் பாஸ்டர் கிட்ட உங்களுக்கு தெரியுமா இந்த சகோதரி என்ன சொன்னா, அந்த மூட்டி விடுறது ஆளுங்க இருக்கிறாங்களே தவிர, பொதுவாக திருச்சபைகளை தேவ ஆவியினால் ஏவப்பட்டு சீஷர்களை போன்ற ஊழியக்காரர்கள் காணப்படுவதில்லை. அதனாலதான் ஒவ்வொரு சபைகளும் பாஸ்டர் சாவுறாரு. ஏன்னா இவ்வளவு பெரிய பாரத்தை எப்படிங்க ஒரு மோசம் செய்ய முடியும்? 70 எல்டர்ஸ் ரெடி பண்றாரு பாருங்க. அவங்க மாமனார் பேசுறது சூப்பர் வைஸ் டிசிஷன். அது போல நீங்களும் நானும் தான் அந்த மூப்பர்கள். கர்த்தருடைய ஆவியை பெற்று ஜபத்தோட அன்போட ஏவப்படும் போது லவ் ஆஃப் காட் நமக்கு இருக்கு. ஆனா கர்த்தர்னா யாருன்னு தெரியாத ஒரு ஆத்மா இருக்கும். நல்ல சர்ச்சைக்கெல்லாம் வருவாங்க, போவாங்க, டிப் டாப்பா இருப்பாங்க. விசாரிக்கும் போதுதான் ஏன் இந்த வாரம்னு பார்த்து ஏன் என்ன கேட்டீங்கன்னு தெரியாது. பட் ஐ வீக், நான் உடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிப்பேன். அப்படியே இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கதை சொல்லனா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நான் ப்ரே பண்ணிக்கிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்காரு, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அத சொல்றதுக்கு ஆள் வேணும். புரியுதுங்களா? அதனால பெரிய நீடு இருக்கு. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போ, வாங்கிக்கிறதுக்கு இல்ல குடுக்க போன்னு சொல்றேன். வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங்லயே சொன்னேன்னா இந்த நாளோட சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரகசியங்கள் அடங்கி இருக்கு. ஞாயிற்றுக்கை இப்போ உங்க பக்கத்துல நிறைய பேர் சபைக்கு போற ஆட்கள் இதெல்லாம் தெரியவே தெரியும். எதுக்குப்பா சர்ச்சைக்கு போற? காணிக்கு போட. ஆண்டவர் பிச்சை எடுத்துக்கிறாருல, நம்ம காணிக்கு போட்டு ஆண்டவர் வாழ்ந்துருவாரு அப்படியே. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவருக்கு பிச்சை போட வேணாம். நம்ம காணிக்க போட சபைக்கு போறோம். சபைக்கு போயிட்டு காணிக்க போறோம். வர்ஷிப் பண்ண ஏன் தேவ தூதர்கள், திரளான தூதர்கள் 24 மணி நேரம் துதிச்சுனே இருக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம என்ன வர்ஷிப் பண்ணி கழிச்சிட போறோம்? நோ நோ நோ. தேவன், நான் அவரை வர்ஷிப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு சூழலை சபை எனக்கு ஏற்படுத்தி தருகிறது. அந்த ஒரு 40 நிமிஷத்தை நான் பயன்படுத்திக்கணும். நம்ம ஒன்றும் காடுக்கு ஃபேவர் பண்ணல. காடுடைய ஃபேவரை நன்றி சொல்லி, தேவன் எனக்கு பாராட்டி இருக்கிற அந்த நன்மையை, தயவை நன்றி சொல்லி, ஏசப்பா கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு அழுது அவர்கிட்ட ரீகன்சைல் ஆக போறோம். நம்ம ஏதோ காடுக்கு ஃபேவர் பண்ணல, நம்ம ஏதோ பாஸ்டர்ஸ்க்கு ஃபேவர் பண்ணல. நம்ம அந்த பாஸ்டர்ஸ், அந்த திருச்சபை ஏற்படுத்தி கொடுத்த சூழலை நாம் நம்முடைய பக்தி விருத்திக்காக பயன்படுத்துகிறோம். வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வர்ஷிப் கட்டடிக்கிறாங்க, பெரிய தப்பு. நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை கட்டடிச்சுட்டு பாதியில ஓடுறது பெரிய தப்பு. அவன் என்ன அப்படி போய் சாதிக்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா தயவு செஞ்சு மக்களை நீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான், அதை விட இதை பேர் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. காணிக்கை கட்டடிச்சுட்டு ஓடுறது, காணிக்கை கொடுக்கறதுக்கு அழுவுறது, இதெல்லாம் பாவமா இருக்குது. போன வாரம் எங்க சர்ச்ல ரொம்ப நாள் இல்லாத ஒரு சம்பவம் இருந்துச்சு. கிழிஞ்சு போன ஒரு 10 ரூபாய். ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னாரு மாத்திக்கலாம். பினான்ஸ் டீம்ல சொன்னாங்க மாத்திக்கலாம். நான் சொன்னேன் கீழ்ச்சி குப்பையில போடு, மாத்தக்கூடாது. ஏன்னா பழைய ஏற்பாடு பிரகாரம் ஆஹ் எப்படி சொல்றது, ஒரு ஒரு அடிக்கப்பட்ட ஒரு ஒரு கீரல் இருக்கிற ஒரு ஆட்டை கூட பலியிடக்கூடாது. ரொம்ப பியூரா இருக்கணும். அப்பேற்பட்ட எதிர்பார்ப்புடைய ஒரு தேவனை நம்ம ஆராய்ச்சிக்கணும். அந்த கிழிஞ்சு போன 10 ரூபாய் கடையில குத்தா வாங்குவானா? மூஞ்சில தூக்கி அடிப்பான். ஓகேவா? ரோட்ல
இந்த ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிறாங்க, வாங்க மாட்டாங்க, தூக்கிமா வேற நல்ல நோட்டு கிடையாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளோ என்ன எப்படி சொல்றது, துணிகரம். எப்படி கர்த்தருடைய அந்த ஆஃபரிங் பாக்ஸ்ல காணிக்கை பெட்டில கிழிஞ்சு போன நோட்டு எப்படி போட மாட்டுது? கர்த்தர்னா அவ்வளோ அவ்வளோ என்ன எனக்கு அது வந்து நான் தான் சொன்னேன். இது மாத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ரூ. 500 வந்ததுன்னா பிரதர் பண்ணு. கண்டிப்பா கீழ்ச்சி தான் போடுவேன். குப்பைக்கு கிழிஞ்சு கிழிஞ்சு போன காசா குப்பைக்கு தான் போகணும். நாங்க மாத்தின இடத்துல எங்க வேலை இல்ல. நீ மாத்திட்டு வந்து உள்ள போடும்போது, இது நான் பரிசுத்த தேவனுக்கு நான் செலுத்தும் காணிக்கை. திருப்பி சொல்றேன். அமௌண்ட் மேட்டர் இல்ல. கொடுக்கிற இன்டென்ட். கிழிஞ்சு போன காசை எவனும் வாங்க மாட்டான். இழிச்ச வாங்கினுங்க சர்ச்சில் இருக்கிறவனுங்க போடு. நான் சொன்னேன், இது வந்து பழக்கப்படுத்திட்டோம்னா, நாளைக்கு எல்லா கிழிஞ்சு போன காசும் சர்ச்சில் வரும். அது அறிவிப்புல அறிவிப்புல அறிக்கை இடுங்க. கிழிஞ்சு போன காசு போடுறீங்களா? அப்படியே குப்பைக்கு போடப்படும். நீங்க காணிக்கே போடாத கணக்கு தான். கர்த்தருடைய அக்கௌண்ட்ல அது எடுத்துக்க மாட்டார். ஓகேவா? அந்த அளவுக்கு சீரியஸ். ஓகே. எதுக்கு சொன்னேன்னா, அந்த அளவுக்கு நிர்விசாரம். ஏன்னா, ஏதோ ஒண்ணு குடுக்கணும்னு நினைச்சு போறது. ஓகே. ஏதோ ஒண்ணு பிச்சை கொடுக்கிறது, திருவிருந்து எடுக்கிறது. நோ, நோ, நோ. எல்லாமே பயபக்தியோடு, எல்லாமே காத்திருந்த தாகமாய். அதனாலதான் நான் பாக்குறேன். இந்த சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்டியனுங்க இருக்குதுங்களா, கிறிஸ்டியனுங்க அதுங்க கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்த கிறிஸ்டியனுங்க தேவனுடைய திருச்சபையை முக்கியத்துவத்தை படுத்துறத விட ஹிந்துல இருந்து கன்வெர்ட் ஆகி வராங்க. இந்து முஸ்லீம் வாட் எவர் பிற மதத்துல இருந்து கன்வெர்ட் ஆகுறவங்க சும்மா சிங்கம் மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்றாங்க. நான் ஆன்லைன் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் பண்றேன், நான் பார்க்கிறேன். அதிக தாகம் யாருக்கு தெரியுமா இருக்கு? யார் யாரெல்லாம் கர்த்தரை பிற மதத்தினரா இருக்காங்க, பிற மார்க்கத்துல இருப்பாங்க, கர்த்தர் நல்லவன் ரசித்து ருசித்து வார்த்தையை தேடி வராங்களே, சும்மா கன்னா இருக்கிறாங்க. ஆனா அதர் கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்களும் இருப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி வெறித்தனம் வைராக்கியம் வந்து இவர்களுக்கு அதிகமா இருக்கு. ஏன்? அதுதான் தாக்கம். சின்ன வயசுல இருந்தே பழக்கப்படுத்தினா சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சைக்கு எங்க அம்மா அப்பெல்லாம் அச்சி கூட்டு போவாங்க. இப்ப எருமாடு வயசு தேய்ச்சி நானே போய்க்கிறேன், போகலாம். நம்ம வந்து இந்த வார்த்தை இந்த வசனங்கள் தெரியாததுனால ஏன் போறோம்? டேய், நீ போறது ரொம்ப முக்கியம். நீ ஒரு உயிரை காப்பாத்த போற. அந்த ஹீரோ மென்டாலிட்டியில போ. சபைக்கு ஆராதனை வேலையில நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் எந்த ஆத்மாக்கு வேணும்னா ஊழியம் பண்ண தேவன் என்ன ஒரு போர் சேவகனாய் அங்க நிறுத்துவார். நம்மள தேடி வருவாங்க, இல்லைன்னா நம்ம தேடி போகணும். வாட் எவர். ஆள் கிடைக்கலையா, நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் வீக். ஆள் கிடைக்கல, நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் வீக் விசாரிக்கலாம். யாராவது ஷேர் பண்ணலையா, பரவாயில்ல, நான் விசாரிச்சேன்ல, டிக்கு. அன்பு செலுத்தினியா, டிக்கு. ஹக் பண்ணியா, டிக்கு. கை குத்தியா, டிக்கு. தோல் மேல கை போட்டியா, டிக்கு. ஸ்மைல் பண்ணியா, ஒன்னும் பண்ணாதீங்க. இது எதுவுமே எனக்கு பண்ண தெரியாதுப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்த்தா சிரிக்க தெரியுமா, ஹாய் பிரைஸ் லார்ட், அது பண்ண தெரியும்ல. நிறைய பேர் நான் சொல்லிட்டா, சபையில அவங்கள பார்த்து அவங்களெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆள் இல்லை. அவங்களே தான் எல்லாருக்கிட்டே போய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில பேர் அப்படி திரும்பிப்பாங்க, கழுத்து சுழிக்கிறவங்க இப்படி திரும்பிப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு தீண்டத்தகாதவங்க இல்லையா. இவங்களே போய் காலில் விழுங்க. அது போன்ற ஆத்துமாக்களும் பாவப்பட்ட ஆத்துமாக்களும் சபைகள்ல இருக்கும். அந்த மாதிரி ஆத்துமாக்களை நீங்கள் தேடி போய் அவங்களாம் என்ன சொல்லாதீங்க, ஹே பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர் போது அவங்களை எப்படி தெரியுமா இருக்கும்? சர்ச்சில் வீட்டுக்கு போய் உங்களை நினைவு கூறுவாங்க. எனக்கெல்லாம் யாருமே தேடி வந்து ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. இந்த தம்பி சொன்னா போல சில சபைகளை பாஸ்டரோட வேலை அது இல்லை வச்சு சுத்து போடுறாங்க. பாஸ்டர்ஸ நிறைய ஆத்துமாக்கள் பாஸ்டரே பண்ணாத விஷயத்த நீங்க பண்ணலாம். அன்பு செலுத்துறது, விசாரிக்கிறது, ஸ்மைலோட அவங்கள வெல்கம் பண்றது, பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றது. தே வில் ஃபீல் லைக் அ பார்ட் ஆஃப் சர்ச். நான் இந்த இந்த குடும்பத்துல நான் ஒருத்தன்டா. என்ன அந்த 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 அக்கா வந்து எப்படி இருக்க அப்படின்னு ஸ்மைலோட கேட்கும் போது ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஏதோ அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி பேசுறாங்க தெரியுமா. நான் இதுக்கு முன்பாக இந்த சபை வந்து சூப்பரான திருச்சபை. ஏன்னா என் ஃப்ரெண்டை ஒரு நாள் நான் கூட்டுவேன். நான் 12th படிக்கும் போது என் ஃப்ரெண்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சர்ச் கொண்டு போறேன். என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் கோதை அக்கா அவங்க பேரு. ஓகேவா. என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து அவங்க எனக்கு தான் டீச்சரு. என் ஃப்ரெண்டு மனோவா அவன் பேரு. அவன் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. ஆனா ஹே ஹாய் எப்படி இருக்க நெல்சன் ஃப்ரெண்ட், நான் மனோவாக்கா, மனோவான்னு எப்படி இருக்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப ஸ்மைலா வெல்கமிங்கா பேசும்போது அவங்க ஸ்கூலுக்கு போய் அத்தனை நாள் சொல்றாங்க, டேய் யாரா அந்த அக்கா, இன்னும் பல வருஷம் என் கூட பழக்கம் இந்த மாதிரி வந்தேனோ அப்படியே வந்து எல்லாம் எப்படி பல வருஷம் தெரிஞ்ச மாதிரி பழகுறாங்களே, ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. அவங்க சண்டே ஸ்கூல் டீச்சரா எனக்கு. அவங்க அப்படிதான் அவங்களோட கிஃப்ட் அது, புரியுதா? கிஃப்ட் சண்டே ஸ்கூல் டீச்சர் சண்டே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணணும்னு இல்ல. இவன் யூத் பையன். ஓகேவா. எப்படி பாருங்களேன், ஒரு ஒரு ஆத்மா ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு சபைக்கு வருது. பாஸ்டர் பேர் கூட அவனுக்கு தெரியாது. அதான் மேட்ரு. பாஸ்டர் பேர் தெரியாது அவனுக்கு, மனோவாக்கு. ஆனா அந்த அக்கா பேர் தெரியும். இன்னும் கூட அவனுக்கு தெரியும். இப்ப ஞாபகம் தெரியுமா, அந்த அக்கா கோதை அக்கா தான் சொல்லுவான். மேட்ரு என்னன்னா, ஒரே நாள் சர்ச்சுக்கு வந்தான், அக்கா புடிச்சிட்டாங்க ஆத்மா.
புரியுதா? அது போன்ற இம்பாக்ட் உங்களால திருச்சபையில இருக்கிற தேவையுள்ள ஆத்மாக்களுக்கு கொடுக்க முடியும். நான் சொல்றேன், நான் சொன்ன ஃப்ரெண்டுக்கு அம்மா இல்லாத பசங்க எப்படி இருப்பாங்க? விசாரிப்பு இல்லாம, அக்கறை இல்லாம, அன்பு இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க அவங்க ஃபேமிலில யார் வேணா பாத்துக்கங்க. எல்லாரும் அம்மாவுடைய அன்பை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாதுல்ல. அம்மா ஸ்தானத்துல டக்குன்னு போய் ஒரு அக்கா ஸ்தானத்துல எப்படி இருக்கப்பா, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா வீட்டுல அப்படின்னு ஹோல் ஹார்ட்டடா, சும்மா கடமைக்கு இல்ல, கடமைலாம் இந்த மாதிரி விசாரிச்சா மாட்டிப்போம், அது பண்ணாமலே இருக்கலாம். ஹோல் ஹார்ட்டடா அந்த அக்கா பண்ணும்போது எனக்கு பாருங்களேன், 10, 12 வருஷம் முன்னாடி நடந்தது இன்னும் மண்டையில எப்படி ஞாபகம் இருக்கு பாருங்க. தட்ஸ் தி இம்பாக்ட் தட் அக்கா கிரியேட்டட். நான் அந்த அக்கா நீங்களா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு அண்ணன் அது போன்ற ஒரு அண்ணனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற நபர்கள் தான் மக்கள் சபைக்கு வர்ற ஒரு சூழலை அதிகமா அப்ரிஷியேட் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வசனத்தை கண்டிப்பா பண்ண முடிக்க போறோம். ஏவப்படும்படி, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிங்க, சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், சிலர் விடுறாங்களே, விடுவாங்க, என்ன பண்றது, பாவம் பாவம், வார்த்தை தெரியல பாருங்க, விடுறாங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடுவோம். பாஸ்டர் வேலையாச்சு இது. நோ, திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். பைபிளை தெரியாதவன் என்ன பண்ணுவான்? எல்லா பிரச்சனையும், எல்லா நல்காரியத்தையும், எல்லா ப்ராப்ளமேட்டிக் விஷயத்தையும் பாஸ்டர் தள்ள போட்டு சாப்பிட்டாங்க. இத்தனை நோ, வசனம் சொல்றது பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கணும். பாஸ்டரோட வேலையை பாஸ்டர் செய்வாருங்க. எல்லா சபைகளும் நன்மை பெறல தேவனை, பாஸ்டரோட வேலையை பாஸ்டர் செய்வார். ஓகேவா? அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல. உங்க வேலை என்ன? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம். ஏய், இது ஏன்டா இப்படி பண்ண? சபையில பார்க்கும்போது இப்ப எதனா ஒண்ணு ஷேர் பண்ணுங்க, இது இப்படி பண்ணிருக்கலாமே. சும்மா அது பூமர் அட்வைஸ் பத்தி நான் பேசல. ஐயோ, அட்வைஸ் பண்ணி அப்ப ஏன்டாப்பா இதுகிட்ட வந்து மாட்டணும், முஜின ஓடக்கூடாது, அது அப்படி இல்ல. நான் சொல்றது வந்து நல்ல விதமா ஒருத்தவங்க ஷேர் பண்ணும்போது இது எப்படி பண்ணிருக்கலாமேன்னு ஆக்கப்பூர்வமா அவங்களுக்கு புரிய இதுல சொல்லும் போது, ஆமால, தேங்க்ஸ் நான் அதை ஷேர் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி. சில பேர் எதனா ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க, எதனா தோணுச்சுனா சொல்லுவேன், இதை எப்படி பண்ணிருக்கலாம்னா, தேங்க்ஸ்ண்ணா, ஆமாண்ணா, எனக்கு வந்து தோணுச்சுண்ணா, நான் போட்டேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது தே வெல்கம், லைக் நல்ல வேலை சொன்னீங்க, வேற எவனும் சொல்ல மாட்டானா, இதெல்லாம் சின்ன விஷயம் விட்டுருவான், நல்ல வேலை சொன்னீங்க, அடுத்த வாட்டி பாத்துக்கிறேன். புரியுதுங்களா? அது போன்ற சபைகள் இருக்கும். சபை கூடு வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீங்க. அவங்க வர மாட்டாங்க, விட்டுருங்க, அவங்க எல்லாம் விட்டுருங்க. அவங்க வருவாங்க ஒரு நாள், எஸ்ஐ செய்வாங்க. இந்த மாதிரி வார்த்தையை கேட்டா அவங்க சபைக்கு வர அர்த்தம் தெரிஞ்சு வருவாங்க. நீங்க விட்டுறாதீங்க. பாருங்களேன், நீங்க கிட்டத்தட்ட 20+ பீப்புள் அட்டென்ட் பண்றீங்க லைவ் சர்வீஸ். நீங்க விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை நீங்க கேட்கறது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த வயசு வேணா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கும், ரொம்ப பெரியங்களா, நீங்க இந்த வார்த்தையை கேட்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய, நீங்க எந்த திருச்சபையை சார்ந்தவங்களோ, உங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் லைன் சொல்றேன். நீங்க பாஸ்டர் ஈக்குவலான ஒரு ஆள். நான் சொல்றது வந்து பிப்ளிக்கலா நான் சொல்றேன். நான் சொல்றது வந்து பாஸ்டர் ஒரு சபைக்கு எவ்வளோ ஊழிய ரீதியா அவருடைய சப்போர்ட், அவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம், அது ஈக்குவல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வசனத்தின் அடிப்படையில ஆவியானவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். என்ன, பாஸ்டர்ஸ் வந்து அந்த ஓனர்ஷிப் எடுத்து, எஸ் லார்ட், நான் பண்றேன் ஆண்டவரேன்ட்டு அன்போடு விசாரிக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த உண்மை தெரியாததுனால பாஸ்டர் வேலை, லீடருங்க வேலை, பாஸ்டர்மா வேலை, அவங்க தானே லீடரு, அவங்க தானே யூத் லீடரு, இவங்க தானே பெண்கள் லீடரு, அவங்க தானே ஆண்கள் லீடரு, இவங்க தானே சண்டே ஸ்கூல் இன்சார்ஜ், சண்டே ஸ்கூல் டீச்சர் பார்த்துப்பாங்க. நான் சொன்ன அந்த அக்கா சண்டே ஸ்கூல் டீச்சர் தான், யூத் லீடர் இல்ல. ஆனா யூத் பையனை ஏங்க விசாரிக்கணும்? ஆனா அந்த பையன் மைண்ட்ல அவங்க இடம் பிடிச்சாங்க, அந்த பையனோட இதயத்துல அவங்க இடம் பிடிச்சாங்க. நீங்களும் நானும் கத்தருடைய பிள்ளைகளை 4 பேரா வரும்போது, கோதையாக்கா எங்கடா, வரலையா இன்னைக்கு அப்படின்னு தான் கேட்பான். புரியுதுங்களா? சி, அந்த இம்பாக்ட் உங்களால கிரியேட் பண்ண முடியாது. தேவன் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கிறாரு. நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம். ஏன்னா நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஏன்பா புத்தி சொன்னா ஓடிடலாம்ப்பா, ஏன்பா வருகை சீக்கிரம் இருக்குப்பா, தாமதம் இல்லை, ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது, நாளானது சமீபமா இருக்குது. அதை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா பாக்குறியோ, அன்பா, டேய் சர்ச்செல்லாம் கட்டடிக்காத நான் தம்பிங்களா, நான் போன வாரம் தானே ஒரு மெசேஜ் கேட்டேன், சர்ச்செல்லாம் கட்டு ரொம்ப முக்கியம், சபை கூடு. இது இந்த உண்மை தெரியாதுனால நம்ம சொல்ல மாட்டோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? 4 பேரை எப்படி புத்தி சொல்லலாம்? டேய், சர்ச்செல்லாம் விட்டுறாதடா, சர்ச்சுக்கு நீ தேவையில்லை, உனக்கு, அதாவது உனக்கு சர்ச்சு தேவை, சர்ச்சுக்கும் நீ தேவை. உனக்கு எவ்வளவு சர்ச்சு தேவையோ சபை ஜனத்துக்கு நீ தேவை. நானா, நான் எந்த ஊழியத்துல இல்லையா? நீ தாண்டா ஊழியமே, நீ போய் இருடா,
எப்படி நான் இருக்கிற அப்படின்னு கேட்பான். அவன் எதனா ஒண்ணு போட்டு வாங்க, போய் ஊழியம் பண்ணிட்டு வா. அந்த ஆத்மா கிட்ட ஒரு ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணு. ஷைன் அண்ட் ஹெல்ப் அதர் ஷைன். நீ ஷைன் இன்டர்நேஷனல் கமிட்டி எதுக்கு வச்சோம் பேரு? இந்த நாள்ல நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு 20க்கும் மேற்பட்ட ஒரு கூட்டத்திற்கு இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நான் பிரகாசிக்கிறேன். வார்த்தையை உள்வாங்கிக்கினவங்க அவங்க அவங்க இருக்கிற இடங்கள்ல பிரகாசிக்க ஆரம்பிப்பாங்க. சக்சஸ் கிங்டம், கிங்டம் ஆஃப் காட் சக்சஸ். ஓகே, புத்தி சொல்ல கடுவோம். ஒரே ஒரு வசனம் பத்தி முடிக்கலாம். சரி, இது வந்து என்னுடைய கடமை. எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா, ஆசீர்வாதமான 2 வசனங்கள் சொல்றேன். இந்த பிளெஸிங்ஸ் உள்ள இருக்கு. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை ரொம்ப முக்கியம். விட்டுறாதீங்க. நான் வசனம் சொல்றேன். ஏசாயா 58, 13, 14 பற்றி முடிக்க போறேன். நானே படிக்கிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, வசனம் சொல்றது பாருங்களேன். ஆண்டவர் எவ்வளவு, பாருங்களேன் ஆண்டவர் எப்படி எப்படி இந்த வசனத்தை எழுதுறாரு. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். ஏன்? இட்ஸ் மை டே மேன். இட்ஸ் மை ஹாலிடே. இட்ஸ் மை ரெஸ்ட் டே. இட்ஸ் மை டே. கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நம்ம. கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுக்க வரோம். அதனாலதான் அதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு கிடையாது. நான் சொல்றேன், இதுக்கு ஆப்ஷன்லாம் இல்ல. கர்த்தருடைய நாள், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். எப்போ நம்ம வந்து இப்ப புதிய ஏற்பாடுல இருக்கும் ஓய்வு நாளை தூக்கி அப்படியே சண்டேவா மாத்தி நம்ம சொல்லலாம். சண்டே எஸ்பெஷலி சண்டே, அந்த நாளை மன மகிழ்ச்சியின் நாள். சனிய சர்ச்சைக்கு வேற போய் தொலைணும், லேட்டா போனா பாஸ்டர் மாத்திட்டு வாங்க, லீடர் மூஞ்ச தூக்கி வச்சுக்கோம், அட்டன்ஸ் எதுனா உயிர் எடுப்பான். உருப்படவே மாட்டான். அந்த மைண்ட் செட்லாம் இருந்தா, அந்த புத்தில இருந்தா உருப்படவே மாட்டான். பரலாம் ரொம்ப கஷ்டம். நான் சொல்றேன் பாரு, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, டேய் எப்படா சண்டே வரும்னு காத்துனுறா, எப்பதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை தாகமா காத்துனரு. ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள். மண்டே மார்னிங் டே, அழுதுனே போ. டியூஸ்டே அதுக்கு என்ன ரைமிங் போட்டுக்கு நெட்ல கிடைக்கும். டியூஸ்டே இந்த டே, வெனஸ்டே வெட்டியா இருக்கிற டே, தேர்ஸ்டே தாகம் உள்ள டே, ஃப்ரைடே வறுத்து எடுக்கிற, வேலைக்கு போய் ஃப்ரைடே வரைக்கும் வறுத்து எடுத்துட்டாங்க. சாட்டர்டே ப்ரிப்பரேஷன் டே, சண்டே ஐ ஜாலி. எஸ், என்னடா அவ்வளவு ஜாலியா இருக்கிற சண்டே காலைல? கர்த்தருடைய நாள்பா. 12 மணில இருந்தே ஜாலி ஆயிடணும். அதாவது நைட்டு மிட் நைட் 12ல இருந்து ஜாலி, கர்த்தருடைய நாள். நைட்ல தூக்கம் முழிப்பு வந்தது, பாத்ரூம் போறதுக்கு ஏஞ்சிக்கிறீங்க ஒரு 3 மணிக்குன்னா, சண்டே ஆச்சே ஆண்டவரே, ஜாலியா இருக்கிற ஆண்டவரே, ஜாலியா போய் தூங்கி காலைல ஏஞ்சி போய் ஆராதனை. புரியுதுங்களா? அந்த விதமான லவ் நமக்கு இருக்கணும். ஏன்னா வசனம் காட் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். காட்ஸ் ஹார்ட் பாருங்களேன். ஏசாயா 58, 13 சொல்றாரு, என் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் அப்பொழுது. இந்த மாதிரி என்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த நெக்ஸ்ட் சொல்ல போற அந்த பிளஸடான ஒரு வேர்ஸ், இந்த மாதிரி என்றவங்களுக்கு மட்டும் தான். இது வரைக்கும் நான் இல்லைன்னா இனிமேல் நான் என்ன போறேன், அவங்களுக்கு எந்த விதமான ரிவார்ட் காட் கொடுப்பாருன்னா, அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். மகிழ்ச்சி காணப்படலையா வாழ்க்கையில, துக்கம் சோகம் அழுக, கர்த்தருடைய நாளை இந்த அளவுக்கு தலைமையில தூக்கி வச்சு நான் ஆடல, இனிமேல் ஆடுங்க, ஆண்டவர் உங்களை தலைமையில தூக்கி வச்சு ஆடுவார். சொல்லு பாருங்க வசனம். அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ஆசீர்வாதம் மகிழ்ச்சிங்க. ஞாயிற்றுக்கிழமை முக்கியத்துவம் கொடுத்தா என்னப்பா கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும்பா. எங்கேயுமே எந்த மதத்தினருக்கும் இந்த கேரண்டி கிடையாது. நமக்கு அந்த கேரண்டியை காட் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனாலதான் நீங்கள் போகிற அந்த பிசிக்கல் லொகேஷன், சபை, சர்ச், கேம்பஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைக்கிற நல்ல மேய்ப்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்காக அதிகமா ஆசீர்வதிங்க, அவங்களை அதிகமா ஜபத்துல தாங்குங்க. ஏன்னா நல்ல மேய்ப்பர்கள் நிறைய உலகத்துல இருக்கிற காசுக்காகவும் செல்வாக்குக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆட்கள் இருக்கிறாங்க தவிர, நிறைய போலியான கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள், கள்ள பாஸ்டர்கள் நிறைய இருக்கிறதுனால உங்களுடைய மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் நீங்க பாக்குறீங்களா? அவங்களை அதிகமா ஜபத்துல தாங்க. உங்களுடைய மேய்ப்பன் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. மனுஷன் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாரு. எங்க ஐயா என் அம்மா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பெருசா நல்லா விசாரிப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புலாம் ஒண்ணுதாங்க, நான் கத்தருக்குள்ள வளரணும், நான் கத்தருக்குள்ள ஒரு ஹீரோ ஆயிட்டேன்னா அவங்க ஜாலி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நல்ல மேய்ப்பர்கள் இருக்காங்க. அது எக்கடி கெட்டு போனா எனக்கு காணிக்க வந்தா போதுன்னு இருக்கிறாங்களா, அது வேற ஒரு அவங்க விட்டுருங்க. ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிகிறது. உங்களை போட்டு வச்சா அது பைபிள் படிக்க வைக்கிறாங்களா? நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன்
உங்களை போட்டு எப்படின்னா ட்ரைட் பண்ணி முறுக்கிருக்காது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர வச்சுக்கிறான். நல்ல மேய்ப்பர்கள் எக்கன்னா கேட்டுப்போ அப்படின்னு விடாம ஏதோ ஒரு புஷ் பண்ணி வர வைக்கிறாங்கல்ல நல்ல மேய்ப்பர்கள். அவங்க எல்லாம் அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதிகமா வேல்யூ பண்ணணும். அதான் திருப்பி சொல்ல, நீங்க எந்த சர்ச்சா வேணா இருந்துக்கோங்க, அதிகமா ஜெபத்துல தாங்குங்க, அதிகமா மரியாதையா நடத்துங்க, ட்ரீட் தம் ரைட். பிகாஸ் உலகத்துல அந்த மாதிரி சபைகளே கம்மியா இருக்கு, அந்த மாதிரி மேய்ப்பர்களும் கம்மி. வெளியே டேட்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் அக்கம் பக்கம் சர்ச்சாளுங்கிட்ட விசாரிங்க, அப்பதான் தெரியும். ஓகேவா? அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க ஏறி இருக்கும்படி பண்ணுவார். பண்ணி அப்புறம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மனமகிழ்ச்சி வரேன். ரெண்டாவது சாதாரணமா இல்லைங்க, சாதாரண ஆசீர்வாதம் இல்ல, பூமியின் உயர்ந்த இடங்களில். ஹோல் பூமியை யோசிச்சுக்கோங்க. அமெரிக்காவும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா, கனடா கனடா, வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ், எல்லா உலகத்தையுமே சேர்த்து அந்த பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை, வெரி ஸ்பெசிபிக், வெரி பர்சனல். எனக்கெல்லாமா நான் உனக்குதான்ப்பா, உனக்குதான். வார்த்தை போய் சொல்லாது, நீ எடுத்துக்காம வேணா போ, வார்த்தை போய் சொல்லாது. நீ மட்டும் கர்த்தருடைய அந்த ஓய்வு நாள் அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சினால இருந்தா மனமகிழ்ச்சியா இருப்ப. கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க ஏறி இருக்கும்படி பண்ணி உன்னை அவரு ஏற வைப்பாருப்பா. அவருடைய வேலை அது. நீ அவரை தூதி வார்த்தையை கேளு, கர்த்தரோட மனமகிழ்ச்சியாரு. நீ ஏற வேண்டிய இடத்துக்கு ஏறுறது கர்த்தருடைய வேலை. அவர் பிளைட் தூக்கிட்டு போவார். நீ ஏன் பைலட் வேலையை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட? ஓட்டுக்கலாம் அவர் பார்த்துப்பாரு, ஏஞ்சல்ஸ் வச்சு பார்த்துப்பாரு. நீ ஏன் கம்மு ஜம்முன்னு இருக்குமா அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து ராஜா மாதிரி ஒரு ராஜா புள்ள தானே நீ? கர்த்தருடைய ராஜாத்து ராஜாவோட பசங்க, நம்ம ராஜா புள்ள ராஜா மாதிரி இரு. ஏறி இருக்கிறதுலாம் அவர் பார்த்துப்பாரு. உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரம்னா என்னது? ஹோல் டிஃப்ரெண்ட் டாபிக். அது வேற ஒரு நாள் பார்க்கலாம். ஆனா யாக்கோப் எந்த விதத்துல ஆசீர்வதிக்கப்பட்டா நம்ம எல்லாருமே தெரியும். வெறுங்கையாய் போனாலே இரு பரிவாரங்களால தெரியும். அந்த விதமான ஒரு யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு எந்த ஒரு நாரவாயினும் சொல்லல. வேற யாரும் சொல்லுவாங்க? ஏன்னா நாரவாயினும் மனுஷன் சொல்லுங்க. மனுஷன் சொன்னா சும்மா ஊர்த்திட்டு போயிடுவான், ஒரு ஆறுதலா இருக்கும், அப்புறம் வச்சு செஞ்சிடணும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. அதனால இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இவ்வளவு நேரம் பேசுறதுக்கான காரணம், நிறுத்தி நிதானமா ஸ்லோ ஸ்கிரீன் பிளே பண்ண. ஏன் தெரியுமா? வார்த்தை ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் கிரியை செய்யுது. ஐயோ இவ்வளவு முக்கியமா? எனக்கு இவ்வளவு ஆழம் தெரியாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை சபார ஏங்க எனக்கே தெரியாதுங்க. உங்களால நான் கனம் பெற்றேன் இன்னைக்கு. உங்களால எனக்கு இந்த ரகசியத்தை இந்த நாள்ல கர்த்தர் வெளிப்படுத்தினாரு ப்ரிப்பரேஷன்ல போன வாரம். அதனால உங்களால நான் பெனிஃபிட் ஆகுறேன், என்னால நீங்க பெனிஃபிட் ஆகணும். கர்த்தர் நல்லவர். ஓகேவா? யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுப்புத்திரன் இல்ல. ஓகேவா? அதனால ரொம்ப இதுவான ஒரு கடைசியா ஒரு வசனத்தை ஏன்பா சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு திருப்பி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நல்லா மைண்ட்ல ஏத்துக்கோங்க. ஒரு வசனம் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இது நம்மளுடைய எந்த ஒரு ஸ்தானத்துல காட் நம்மள பாக்குறாரு அது சார்ந்த ஒரு வேர்ஸ். அதனால அது இதெல்லாம் மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகணும். ஏன்னா பிசாசு பொய் சொல்லி நம்மள ஏமாத்துறதுக்கு ரெடியா இருப்பான். இங்கிலீஷ்ல போறேன், தமிழ்ல நான் படிக்கிறேன். 1 பேதுரு 2:9 எப்படியா சொல்லுது? நீங்களோ ஏன் சர்ச்சுக்கு போனோம்ப்பா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, அதாவது இருள்ல இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஒரு காலத்துல இருந்தாலும் எவ்வளவு கேடு கெட்ட பாவியா இருந்தா, இன்னைக்கு அந்த வெளிச்சத்துல கொண்டு வந்திருக்கிறாரு எங்க அப்பா. அந்த புண்ணியத்தை நான் அறிவிக்கணும்டா. எப்படி? இந்த வர்ஷிப் டைம்ல கர்த்தர் நல்லவர் ஆண்டவர், அவர்கிட்ட அறிக்கையிடுங்க. மக்கள்கிட்ட அறிவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுதான் ஊழியம். ஓகே, இப்ப நான் அதான் பண்ணின்னு இருக்கேன். அந்த நல்தேவனை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மினிஸ்ட்ரி எல்லாம் கொடுத்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றது அதை ஞாபகப்படுத்தி இருள்ல இருந்து என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவன் அப்படின்றத ஞாபகப்படுத்தி கர்த்தர்கிட்டே சொல்லுங்க. ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நாம் எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. யூ ஆர் அ chosen people. உலகத்துல உங்களை யாரு சூஸ் பண்றாங்க சூஸ் பண்ணல பிரச்சனையே இல்லைங்க. தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் சூஸ் பண்ணிருக்கிறாரு. யூ ஆர் அ chosen people. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சந்ததி, உங்கள் சந்ததியே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறிச்சு ரொம்ப அதிகமா தலைமையில வருத்தத்தை போட்டு கவலைப்படாதீங்க. தேவன் பார்த்து கொள்வார். பேரண்டிங்லாம் ஒரு சின்ன கடமை தான். நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, மிச்சத்தை கர்த்தர் பார்த்துப்பாரு. ஏன்னா
நீங்கள் அது மத்தவங்க எப்படி தெரியாது, ஆனா உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். நான் திருப்பி சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் தலையிலயும் கிரீடம் இருக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தலையிலயும் கிரீடம் இருக்கு. நான் போன வாரம் மெசேஜ்ல சொன்னேன், எஸ்ஐசி திருச்சபை மக்களுக்கு ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க தலையில கிரீடம் இருக்குன்னு உணர்ந்துவாங்க. ஏன் தெரியுமா? அந்த கிரீடத்தோட அருமை தெரியலன்னா என்ன தெரியுமா பண்ணுவோம்? நான்லாம் யாரு? நானே ஒரு நாய். நானே ஒரு பாவி. தலையில கிரீடம் வச்சுக்கிறேன் பாருங்க. எடிட் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு, ஐயையோ! ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் ஆயி, ஓஹோ! பாஸ்டர் தலையில கிரீடம் வைக்கிறாரா இப்பவே? ஆரம்பிக்கவே இல்ல. நான் வேணும்னே வைப்பேன். ஏன்னா இந்த வசனம் எனக்கு தெரியும். 1 பேதுரு 2:9 வசனம் சொல்லுது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் நானு. என் தலையில கிரீடம் இருக்கும். என் தலையில கிரீடம் இருக்கும். உனக்கு காண்டான்னா நீ சாவு காண்டாயி. அது என் பிரச்சனை இல்ல. என் தலையில கிரீடம் இருக்கும். ஏன்னா அந்த கிரீடம் நான் வைக்கலப்பா. தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பாவே நினைச்சுக்காதீங்க. அந்த கிரீடத்த நான் வைக்கல. எங்க அப்பா வச்சாரு. ஏசப்பா வச்சாரு. கிரீடம் நான் வச்சா நீ எடு. அப்பா வச்சுக்கிறாரு. நான் என்னப்பா பண்றது? அவரு தலைமையில தூக்கி வச்சுக்கொண்டாரு. நான் என்ன பண்றது? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கர்த்தராகிய ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைங்க நம்ம. திருப்பி நான் அந்த 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 பிக்சர் போடுறேன். அந்த அந்த கிரீடம். அந்த வசனம் பிக்சர் போடுறேன். அந்த கிரீடத்த நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. மைண்ட்ல ஏத்துன அளவுக்கு தலையிலயும் ஏத்திக்கோங்க. மற்ற கிரீடம்லாம் நமக்கு வந்து நிலைநிற்குமா தெரியும். இந்த கிரீடம் பாரு. சும்மா என்ன கலர்ல இருக்குது பாருங்களா, கோல்டு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியம். டேய் நீ பரிசுத்தவான்டா. ஏமா நீ பரிசுத்தவான்மா. ஏங்க என்னெல்லாம் பார்த்து பாவின்னு தாங்க சொல்றாங்க. அவன் கிடக்குறான். ஒரு நிமிஷம். அவன் கிடக்குறான். அவன் என்ன வெங்காயம் என்ன பார்த்து சொல்றதுக்கு? நான்லாம் அந்த ஆட்டிடியூட் தான். டேய் நான் பாவின்னு எனக்கு தெரியும். நீ என்ன எக்ஸ்ட்ரா 2, 3 பிட்டு சேர்த்து போற? எனக்கு தெரியாதயா நீ சொல்ற போற? உனக்கு தெரியாதயா என்னை பத்தி எனக்கு தெரியும். நோ. பட் வாட் டஸ் த பைபிள் சே? பைபிள் சொல்லுது, எஸ் ஐ நோ யுவர் சின்ஸ் அண்ட் யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். நீ பாவம் செஞ்சுக்கிறேன்னு தெரியும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது செல்லமே. நீ பரிசுத்த ஜாதி. இத வேத வசனம் மட்டும்தான் சொல்லும். நம் பாவம் அறிந்த எந்த மனுஷனும் எந்த ஹியூமன் பீயிங்கும் சொல்ல மாட்டான். அதனாலதான் ஹியூமன் பீயிங்கோட வார்த்தை நமக்கு தேவையில்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ பரிசுத்த ஜாதி. ஜாதி மீன்ஸ் நேஷன். யூ ஆர் அ ஹோலி நேஷன். இதுக்கு முன்பாக என்ன சொன்னாரு? சந்ததி பத்தி பேசினாரு. இனி சொல்றாரு, எப்பா நீ ஒரு நாடுப்பா. நீ ஒரு நாடு. நீ எல்லாம் என்ன சும்மா சாதாரண மனுஷன் நினைச்சுக்கிறியா? நீ ஒரு தேசம். நீ ஒரு நாடு. எப்படி யாக்கோபு அவர் இஸ்ரவேலா பார்த்தாரோ அது போல நெல்சனை ஒரு நேஷனா பார்ப்பாரு. நீங்க எடுத்துக்கோ, உங்க பேர் சொல்லி போட்டுக்கோங்க. நான் ஒரு ஒரு நேஷன். நான் ஒரு நாடு. தேவன் என்ன ஒரு தேசமா பார்க்கிறாரு. ஏன்னா என் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் பிள்ளைகள், ஒரு சந்ததி, தேவ பக்தி உள்ள சந்ததிகள் எழும்பி அது ஒரு தேசமே மாறும். தேசமாவே மாறும். எப்படி ஒரு யாக்கோபுல இருந்து இஸ்ரவேல் ஜனம் ஃபுல்லா இது வரைக்கும் இஸ்ரவேல் நாடா மாறிச்சோ, அது போல உங்களிலும் என்னிலும் இருந்து ஒரு நேஷன் உருவாகும். இது கர்த்தரால் தான் ஆகும். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சர்ச்சைக்கெல்லாம் வரக்கூடாது. நீ நீ யாரா வெங்காயம் சொல்றதுன்னு கேட்கணும். யாருக்குமே அந்த உரிமை இல்லை. திருப்பி சொல்றேன், யாருக்குமே அந்த உரிமை இல்லை. வசனம் சொல்லுது, நான் அவருடைய சொந்தமான ஜனம். எங்க அப்பா வீட்டுக்கு நான் வரேன். உனக்கு ஒரு அதிகாரமும் இல்ல. நான் வரணும் வரக்கூடாது முடிவு எடுக்க உங்களுக்கு ஒரு அதிகாரமும் இல்ல. அன்லெஸ் ஆர் அன்டில் ஐ சின் இன் த சர்ச். சபை ஸ்தலத்துல நான் பாவம் பண்ணா இந்த தலைமையில திட்டி வெளியே அனுப்ப வேண்டியது மேய்ப்பனோட கடமை. அது இல்லாம மற்ற எந்த காரியமா இருந்தாலும் நீ சபைக்கு வரக்கூடாது, இன்னாதான் வரணும் சொல்றதுக்கு ஒரு உரிமையும் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா வீட்டு சொத்து இல்லை. எங்க அப்பா வீட்டு சொத்து சபை. உங்க அப்பா வீட்டு சொத்து. நம்ம அப்பா வீட்டு சொத்துங்க அது. எங்க அப்பா நம்ம அப்பா விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்டெடுத்த திருச்சபை. சபையில திருச்சபை. ஓகேவா? அந்த சபைக்கு அதனாலதான் அது அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அவர் சொல்றாரு பாருங்க, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள். முன்னே முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனோம், கிறிஸ்டினு அதனால போறோம், அவ்வளவுதான். இன்னும் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, அதனால தெரியல. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீங்க. அப்பெல்லாம் இரக்கம் கிடைக்கல. இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். புரியுதா? இவ்வளோ ஏன் பேசணும் தெரியுமா? இந்த செகண்ட் சர்வீஸ் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் வந்து கொடுத்து வந்தீங்க தெரியுமா? உங்களுக்கு இந்த வார்த்தை சேர்ந்தே ஆகணும். அடுத்த வாரம் சர்ச்சைக்கு போகும்போது புது பலனோட ஜாலியா போங்க. எஸ்ஐசி வரீங்களா? ஜாலியா வாங்க. ஞாயிற்றுக்கிழமை 2 சர்வீஸ். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான்ப்பா லீவு அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஆனா ஒரு வாட்டி கூட சபைக்கு போறது நீங்க கட் பண்ணீங்கன்னா, இன்டென்ஷனலா கட் பண்ணீங்கன்னா, ஐ எம் வெரி சாரி.
ரொம்ப ராங்கான பிளேஸ்ல இருக்கிறீங்க. ஒரு சில கொட்டேஷன்ஸ் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இது வந்து எனக்கு தோணுச்சு, நான் எழுதின ஒரு வார்த்தை. நான் இதை ஸ்டேட்டஸ்ல எல்லாமும் ஷேர் பண்ணேன். ரெஸ்பெக்டிங் சர்ச் கேதரிங் ஈக்குவல் டு ரெஸ்பெக்டிங் காட். அதாவது திருச்சபை கூடுதலை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்றால் நீங்க டைரக்டா காடியே மதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நான் இப்ப படிச்ச எல்லா வசனங்கள்லும் நான் எடுத்த லேர்னிங் இது. ஓ ஆமா இல்ல, அவ்வளவு இம்பார்ட்டன்ட். எஸ் எஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ச்சுக்கு பொறுத்து எதை நான் குறிக்குது? சர்ச்சுக்கு பொறுத்து நீ காட் அதிகமா ரெஸ்பெக்ட் பண்றேன்னு குறிக்குது. நம்ம காட் அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை செலுத்தணும்னு குறிக்குது. ஏன்னா அந்த சபை எதுனா தேவனுடைய மனவாட்டி, நீங்களே அந்த ஆலயம். ஓகேவா? ஒரு கோட் படிச்சு முடிக்கலாம். Church is not an option, it should be an obvious decision. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சபாராதனை ஆப்ஷன் போனா போலாம், அப்படி இல்ல, கன்ஃபார்மா போய் ஆகணும்ன்றது நம்மளுடைய முடிவு. prioritizing church is equal to prioritizing God. தே சபைக்கு நீ முதல் உரிமை கொடுக்குறியா? நீ கர்த்தருக்கு முதல் உரிமை கொடுக்குறேன்னு அர்த்தம் இன்டைரக்டா. சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய திருச்சபையா இருக்கட்டும், எஸ்ஐசி சர்ச்சா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எங்க தேவனை மையப்படுற இடத்துல நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அங்க முக்கியத்துவம் நீங்க காடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்ப நான் இன்னொரு கொட்டேஷன் போடுறேன். இது வந்து பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். உங்களுக்கு யாருன்னா இந்த கொட்டேஷன் போன மாதிரி உங்க மைண்ட்ல யாருன்னா ஓடினாங்கன்னா அவங்களுக்காக தயவு செஞ்சு ஜம்ப் பண்ணு. ஓகே, ரொம்ப சீரியஸ். நான் இவ்வளவு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எனக்கு தோணுன வார்த்தை இது. The day that you make the church an option is the day that you hit the self-destruction button in your life. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நாள் சபைக்கு போறதுலாம் ஒரு ஆப்ஷன் தான், போனா போலாம் இல்லைன்னா பரவாயில்லன்னு நீங்க உங்க மைண்ட் சொல்தோ, எப்போ அந்த அந்த ஒரு மைண்டோட டிசிஷனுக்கு நம்ம கீழ்படுறோமோ அந்த நாள் எழுதி வச்சுக்கோங்க. நான் நாசமா போறிய, என் வாழ்க்கை நாசமா போற நாளோடைய முதல் நாள் 5. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும். நீங்க டக்குன்னு கேட்பீங்க ஒண்ணு, ஆமா மத்த மதத்தினர்லாம் போலியா, அவங்க எல்லாம் நாசமா போல? அப்படி இல்ல. கர்த்தருடைய நன்மையை அறிந்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம, ஞாயிற்றுக்கிழமை சபையில இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம அங்கங்க சுத்திக்கின்னு அது ஒரு ஆப்ஷன் ஆயிட்டு சொந்தக்காரங்களுக்காக, சொந்தக்காரன் எனக்காக உயிரை குத்தானா ஒண்ணும் கிழிக்க மாட்டான், உயிரை எடுப்பான். சொந்தக்கார கல்யாணம், காது குத்து, இது அது அது இதுன்னு ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையோட முக்கியத்துவத்தை அறியாம அங்க இங்கன்னு ஓடிடும். அன்லெஸ் ஆர் அன்டில் இட்ஸ் சோ வெரி இம்பார்ட்டன்ட், சோ வெரி குரூஷியல், நான் இருந்தே ஆகணும்னு இருக்கிற காரியங்களை தவிர வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நான் சொல்றேன், உரிமையா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அவங்க நாசமா போறதுடைய ஃபர்ஸ்ட் நாள். ஓகேவா? உங்ககிட்ட யாருன்னா வந்து ப்ரோ வாழ்க்கை நாசமா போனோம்னா, அதாவது ப்ரோ வாழ்க்கை நாசமா போனோம் நான் முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ, நல்லாவே போயிரு, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டேன், போர் அடிக்குது எனக்கு, நாசமா போனா என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கேளுங்க, ஏன்பா நீ கிறிஸ்டினா அப்படின்னு கேளுங்க. ஆமாப்பா நான் கிறிஸ்டின்பா அப்படின்னாங்கன்னா நீங்க ஒண்ணு சொல்லுங்க, அப்படியா கிறிஸ்டினா, சரி அப்போ வாழ்க்கை நாசமா போனா ஒண்ணு பண்ணு, சர்ச்சுக்கு போகாதீங்க. அப்படியா அப்படின்னா நீ சர்ச்சுக்கு போகாம இருந்தாலும் நாசமா தான் போகும். இவ்வளோ பட்சம் வேத பிரகாரம் வசனம் அது எனக்கு பர்சனலா குறிச்சது இதுதான். ஒருத்தன் நாசமா போகணும்னு முடிவு எடுக்கிறாங்கன்னா பெருசா எதுவும் பண்ண வேண்டாம், ரொம்ப எல்லாம் பெருசா சர்ச்சைக்கு போறது ஆப்ஷன். இப்ப ஒரு வாரம் போகலாம், இல்லை அடுத்த வாரம் போய்க்கலாம். ஏன் இல்ல 104 டிகிரி ஜுரம் பரவாயில்ல பட்டுக்கோங்க, அவங்களுக்கு தான் எஸ்ஐசி ஆறாங்க. ஓகேவா? மற்றபடி ஐ கேன், கொஞ்சம் லைட்டா கோல்டு இருக்கு, சமாளிச்சு மாஸ்க் கொண்டு போயிடுவேன், லைட்டா ஃபீவரிஷா தான் இருக்கு, பரவாயில்ல போய் வார்த்தையை கேட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆட்கள் தயவு செஞ்சு போயிடுங்க. ரொம்ப முடியாத பட்சத்துல பிரேக் எடுக்கலாம், ஆன்லைன் சர்வீஸ்ல அட்டன் பண்ணுங்க, தட்ஸ் ஓகே. நான் சொல்றது வந்து திமிரு பூச்சி போயிட்டு நல்லா பணம் வந்துடும், நல்லா பொருள் வந்து ஜெபித்த ஜப குறிப்புகளுக்கு பதிலாம் வந்துடும், ஆனா நம்ம வரமாட்டோம் அதுக்கப்புறம் சர்ச்சு. அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தரை அறிந்து தெரிந்து சூஸ் பண்ணி வெளியே போறவங்களுடைய செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, சிட்டி செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவா செல்ஃப் பண்ணும் போது சிட்டி டமால் டிமால் ஆச்சு அது வச்சுக்கும், சிட்டி ரோபோ. அது போல அவன் வாழ்க்கையை அவனே அழித்துக் கொள்கிறான். அந்த மாதிரி நபர்கள் யாரும் மைண்ட்ல வந்தாங்கன்னா போய் புத்தி சொல்லி மாற்றணும்னு நினைக்காதீங்க, மாறாது, மாற மாட்டாங்க. ஜெபம் பண்ணுங்க மாறுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் சொன்ன போய் பேசுங்க மாறுவாங்க. ஓகேவா? கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். யாருமே லீவ் ஆயிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய சர்ச்சோட ரொம்ப இம்பார்ட்டன்டே ப்ரேயர் தான். எஸ் ஐ நோ, 7:30 ஆரம்பிச்ச ஆராதனை 9 மணி வரைக்கும் போது, உங்களுக்கு தூக்கம் வரும், பசிக்கும், பசிச்சா சட்டத்தின் வந்து என் வீடியோ மட்டும் தான் ஆன்ல இருக்குது, உங்க வீடியோ ஆஃப்ல தான் இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சாப்பிட்டே கூட கேளுங்க. ஆனா ஜபத்தை பாதியில கட்டடிச்சுட்டு போகாதீங்க. அது வந்து டிஸ்ரெஸ்பெக்டிங் சர்ச், டிஸ்ரெஸ்பெக்டிங் காட் மாதிரி. ரொம்ப முடியலன்னா பரவாயில்ல.
நம்ம ஜெபம் பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையோட முக்கியத்துவத்தை இத்தனை வசனங்கள் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுலாம் சேர்த்து கொஞ்சம் ஹிடனா தான் வச்சிருந்தாரு காட். அந்த புதிய ஏற்பாடு எபிரேயர்ல நம்ம வாசிச்ச வசனம் வந்து டக்குன்னு படிக்கும்போது சர்ச்சுக்கு அப்படின்னு கொடுக்கப்படாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ஆழமா படிக்கும்போது எஸ் இது வந்து சர்ச்சும் இத இது அதுக்குள்ள இந்த இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் படிச்சேன். அதனாலதான் எனக்கு அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்க தப்பிச்சுக்கினீங்க, நீங்க வந்துட்டீங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? உங்களை சுத்தி இருக்கிறவங்க இன்னைக்கு சர்ச்சுக்கும் போல. ம். எனக்கு தெரிஞ்ச ஆட்களே இருக்கிறாங்க. சர்ச்சுக்கும் வரல, எஸ்ஐசிக்கும் வரல. என்ன பண்ணலாம் அவங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அழிஞ்சானா, நாசமா போயிட்டானா, பாவம் பரிதாபம் படுறது. என்ன பண்ண முடியும்? இந்த டைம்ல அவங்கள நம்ம நினைவு பண்ணலாம். ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஏன் ஹார்ட் அதாவது நான்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சு வந்து இவ்வளவு பெரிய ராஜ்யத்தின் ரகசியத்தை எனக்கு சொல்லிட்டீங்க. என் சொந்தக்காரன் ஒருத்தன், என் கூட என் வீட்டுல இருக்கிற ஒண்ணு அட்டன் பண்ணாம இருக்கிறாங்களே. நினைவு கூறும் ஆண்டவர், கிருபையா இரும் ஆண்டவர், அச்சுறாதீங்க ஆண்டவர், கிருபையா இருங்க ஏசப்பா. இல்ல அச்சு கூட கூட்டினாங்க. நானும் அப்படிதான் சொல்லுவேன். அச்சு கூட்டினுவாங்க பரவாயில்ல. எப்படின்னா கூட்டினுவாங்க, வந்தா போதும். நான் பெற்ற இந்த நன்மையை அவர்களும் பெற வேண்டும் என்று சொல்லி உங்க மைண்ட்ல யார் தோன்றாங்களோ அவங்களுக்காக ஒரு நிமிடம் நம்ம ப்ரே பண்ணி ஜஸ்ட் 1 மினிட் அதுக்கப்புறம் ஆஃபரிங் சாங் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு முடிப்போம். ஜஸ்ட் 1 மினிட் நம்ம ப்ரே பண்ணலாம். இந்த ஜெபத்தை நிச்சயமா கர்த்தர் கேட்பாரு. நான் திருப்பி சொல்றேன், உங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உங்களுடைய நான் சொல்றேன் ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டில கூட இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் நீங்க இந்த சர்வீஸ்க்கு ஒருத்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? நீங்க இந்த சர்வீஸ்ல வந்து இந்த வார்த்தையை கேட்டு ஒரு நபருக்காக ஜெபம் பண்றீங்களே, அப்ப அந்த நபர் மாறுவாங்க. அதனாலதான் உங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த நபர் எனக்கு தெரியாதவங்களா இருக்கும், ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க. அதனால ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட், நீங்க ஒரு பிரசன்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த நபரை மாற்றுவார். என் மைண்ட்லயும் ஒரு சில பேர் ஓடிட்டு இருக்காங்க. கர்த்தர் என் ஜெபங்களையும் கேட்பார். எஸ் ப்ளீஸ் ப்ரே ஃபார் தம். அண்ட் நம்மளுக்காக நம்ம ஜெபம் ஆண்டவரே ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. அடுத்த வாரம் பாருங்க, சும்மா ஞாயிற்றுக்கிழமை சும்மா மணப்பெண் ஆஹ் கல்யாண மாப்பிள்ள மாதிரி போய் சும்மா உங்களை டேட்டிங்க்கு போற மாதிரி போய் நிக்கிறேன் பாருங்க சபையில அப்படின்னு அப்படிதான் போனோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து சும்மா டேட்டிங் போற மாதிரி போ. ஆஃப்டர் ஆள் கைட்டு விட்டு போற ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்களுக்கு எவ்வளவு நல்ல ட்ரெஸ் அப் பண்ணு போகும்போது சபைக்கு எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணு பிரம்மாண்டமா இருந்தீங்க. அந்த மாதிரி அவருடைய அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அனுசரிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மைண்ட்ல ஜெபில ஏசப்பா, நாங்க யார் யாரெல்லாம் மைண்ட்ல யோசித்து ஐயோ இவங்க மிஸ் பண்றாங்களே, இவ்வளவு ஆசீர்வாதங்களை மிஸ் பண்றாங்களே, ஐயோ இவங்களுக்கு இந்த வார்த்தை தெரியலையே, சபையை கட்டடிக்கிறாங்களே, ஐயோ இவங்க இந்த வசனம் தெரியாம இருக்கிறாங்களே, ஐயோ இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதம் அப்ப கிடைக்காது, மன மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறாங்களே, ஐயோ இது இருந்தா தானே அப்பொழுதுதானே ஒரு ஏறி இருக்க பண்ணும்படி செய்வார்னு உயர்ந்த இடங்கள்ல வைப்பேன்னு சொன்னாரு. ஐயோ இவங்க எல்லாம் உயர்ந்த இடங்களுக்கு போக மாட்டாங்களே. நீ எந்தெந்த ஆத்மாக்காக எல்லாம் உங்களுக்கு பாரமா இருக்கோ அந்த ஆத்மாக்காக யாரெல்லாம் எப்பா அவங்களெல்லாம் யோசிச்சு ஜபிச்சாங்களோ தேவரீர் அவர்களுடைய வாழ்க்கையில நீர் இடைப்பட்டு பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகிற நாட்கள்ல எப்படி போன வாரம் ஒரு சகோதரி 4 நாட்கள் கழித்து ஒரு சாட்சி அனுப்பி, ஓ நல்லது அந்த ஆராதனை நல்லது என்கிட்ட கர்த்தர் இது பேசினேன், எனக்கு இவ்வளவு புது பலனோடு நான் போறேன்ட்டு அழுகையோட அந்த சாட்சி சொன்னாங்களோ அது போல ஏசப்பா வருகிற நாட்களிலும் இந்த செஷனோட இம்பாக்டா நான் இவங்களுக்காக ஜம்ப் பண்ணேன். இன்னைக்கு அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய நன்மையை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு சாட்சி சொல்ற விதத்துல காரியங்களை மாற்றி அமைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கிருபையின் தேவன் கிருபையா இருந்து வழிநடத்துங்க. ஏசின் மூலம் ஜெபிக்கிறேன் இந்த ஜீவன் உள்ள நல்ல பிதாவை. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சோ மச். ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம முடிக்க போறோம். சர்வீஸோட முக்கியமான பாகம் இதுவும் என்ன அப்படின்னா இது காணிக்கையின் நேரம். ஓகேவா? எப்படி பிசிக்கலா நம்ம போற சர்ச்சஸ்ல வந்து காணிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஒரு நிமிஷம். வேர்ட் ஆஃப் காட் முடிஞ்சிச்சு. ஸோ நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பாய் பாய். இது வந்து ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு பாய் பாய், யூடியூபுக்கு பாய் பாய். 1 செகண்ட், அடுத்த வாரம் சந்திக்கலாம்.